அருள்மிகு ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் என்னும் பாம்பன் சுவாமிகளுடைய திருவடிகளை வணங்கிக் கொண்டு அவர் அருள் பெற்ற சுப்பிரமணியதாசர் உள்ளிட்ட அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய நாள் சிந்தனையை தொடங்குகின்றேன். தொடர்ந்து தகராலய ரகசியம் அனுபவமாகின்ற வகையில் பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகளுடைய தகராலய ரகசியம் என்ற நூலை நாம் சிந்தித்து வருகின்றோம். சென்ற வாரம் எங்களுடைய குரு பூஜை அமைந்தது. அதனை ஒட்டி இன்றைய வாரம் நமக்கு அமைகின்றது. பாம்பன் சுவாமிகளுடைய குரு பூஜையை நாம் சென்ற சக்தியில் அனுபவித்தோம். அதிலே ஒரு தேய்பிறை சக்தியில் அனுபவித்தோம். பாம்பன் சுவாமிகளுடைய குரு பூஜையில் அடியவர்களுக்கெல்லாம் ஒரு ஐயம் வந்தது. சுவாமிகளுடைய குரு பூஜையை சக்தி அன்று மட்டும் அமைத்துக் கொள்ளலாமா அல்லது அதை எப்படி தொடர்ந்து அனுபவிக்க வேண்டும் என்பதாக கேட்டார்கள். அதிலே ஒன்று, அடுத்த நாள் அபிட்ட நட்சத்திரம் அமைந்திருந்தது. பாம்பன் சுவாமிகள் ஒரு குருவாரத்தில் அவருடைய அதாவது புக சாயுத்தியம் எனப்படுகிற சமாதிக்கு தயாராகிற அந்த உடல் இருப்பு, அவர் உந்தித்துறையில் ஆன்மாவை இருத்திய காலம் ஒரு குருவாரம், குரு காலம், மிதுன லக்னம், மகர ராசி, அவிட்ட நட்சத்திரம் அமைந்த ஒரு காலம். அதை எப்படி கொண்டாடலாம் என்பதாக அமைந்த பொழுது, அதாவது அவர் அந்த அடுத்த குரு ஓரை தொடங்க 7 மணிக்கு, அதாவது குரு ஓரை முடிந்துவிடும். அன்றைய நாள் 6 to 7 குரு ஓரை வியாழக்கிழமையில் முடிந்துவிடும். ஆனால் அந்த குரு ஓரையில் தான் அதையும் அவர் அமைக்கிறார். ஆனால் நாம் 7:15 என்பதாக எழுதுகிறோம். அதாவது அடுத்தவர்கள் உறுதிப்படுத்த, அதனால் அது குரு ஓரையிலே தான் நிகழ்ந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த சந்தி காலத்தில் தான் அதையும் பெருமான் அமைத்திருப்பார். அது உங்களுக்கெல்லாம் தெரியும். அடுத்தவர்களுக்கு தெரிய வருகிற காலம் வேறு, அவர்கள் அமைத்துக் கொள்ளுகிற காலம் வேறு. எப்படி இருந்தாலும் நான் கூட அந்த வழிபாட்டு அமைப்பில் எல்லோரும் கேட்பார்கள், சந்தி காலத்தில் எப்படி வழிபாட்டை அமைப்பது என்பதாக கேட்கும் பொழுது, மாலையில் சூரியன் மறைந்து இரவு வருகிற ஒரு சந்தி காலம், காலையில் இரவு மறைந்து பகல் வருகின்ற ஒரு சந்தி காலம், அது போக பகலிலே வருகிற 12 மணி, இரவிலே வருகிற 12 மணி, இந்த மாதிரி காலங்களில் கடவுள் வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து அமைத்துக் கொண்டிருந்தால் அது திருவருளை நேராக பிடிக்கிற ஒரு காலம் என்பதாக நாங்கள் அதை சொல்லுவோம். ஏனென்றால் இந்த ஒரு காலம் போய் இன்னொரு காலம் வருகிறது என்று சொன்னால், இந்த போகிற காலமும் வருகிற காலமும் இல்லாமல் ஒரு சூன்யம் இருக்கும். அதாவது சூன்யம் என்பதாக சொல்லுவார்கள். அந்த சூன்யம் இந்த காலக்கணக்கில் வராது. அதாவது உலக நாட்காட்டிகளிலேயே தமிழ் நாட்காட்டியில் தான் 32 என்பதாக ஒரு தேதி வரும். அதற்கு காரணம் இவர்கள் அந்த சூன்யத்தையும் கணக்கிடக்கூடியவர்கள் என்பதனால்தான். ஏனென்றால் இது குறைந்து லீப் ஆண்டு வரும் ஆங்கிலத்திலே, அது குறைவாக கணக்கிடுவார்கள். ஆனால் நம்முடைய தமிழில், அதாவது அந்த இடையிறவு படாத காலத்தை நாளிகையிலே கணக்கிடுவது என்பது தமிழ் மரபிலே அந்த ஜோதிடம் வல்லவர்களுக்கு அது தெரியும். அப்ப சாமியை, அதாவது அது இன்னும் ரொம்ப ஆழமா சொல்லணும் அப்படின்னா, தத்துவவாதம் என்பதாக சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் தெரியும் 11:59 அதுக்கப்புறம் 01 60 எங்க போச்சு அப்படின்னு கேட்போம். 11:59 அதுக்கப்புறம் 12
12 ஆரம்பிப்போமா 1 2 3 ஆரம்பிப்போம். அதாவது 0 1. இந்த 12 59க்கும் 0 1க்கும் நடுவுல 60 அப்படிங்கிற கணக்கு வராது. இததான் இந்த 59 முடிஞ்ச உடனே ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் எது என்கிறப்பதான் அது சூன்யம் என்பதாக ஒருத்தர் சொன்னார். அவர்தான் நாகார்ஜுனர், புத்தருக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய சீடன். தமிழ்நாட்டில இருந்து அல்லது தென்னிந்தியாவில இருந்து போன சிஷ்யன். அவன் தான் மாத்தியமிகம், அதாவது சூன்யவாதி என்பதாக பௌத்தத்துல அவனை தான் பேசுவாங்க. சூன்யவாதி அல்லது மாத்தியமிகன் அல்லது மத்தியம், அதாவது மிடில் பாத் என்பதாக அரிஸ்டாட்டில், பிளேட்டோ எல்லாம் பேசியிருப்பாங்க. மிடில் பாத், அதாவது நடு. திருவள்ளுவரும் பேசுவார் நடு. அந்த நடு என்பதாக ஒரு விசாரணை வரும்போது மையம் எது அப்படிங்கிற இன்னைக்கும் அது விவாதம் இருக்கிறது. அதுல இந்த அந்த அதுக்கு என்ன பேர் கொடுக்கலாம் அப்படிங்கிறப்ப கொடுக்க முடியாத ஒரு விஷயத்துக்கு சூன்யம். அதை அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, அவங்க ஒரு தியரி சொன்னாங்க. தியரி ஆஃப் மொமெண்டரினஸ், கணபங்கவாதம். கணந்தோறும் தைலதாரை போல ஒன்று போய் கொண்டிருக்கிறது, ஒன்று வந்து கொண்டிருக்கிறது. இதுல நீங்க பார்க்கறது நிலையா ஒண்ணும் இல்லை. அதுக்கு அவர்கள் சொன்ன விளக்கம், சினிமா ப்ரொஜெக்டர்ல ஓடிக்கிட்டே இருக்கும்போது நீங்க நிக்கிற மாதிரி படம் பாக்குறீங்க, ஆனா பின்னாடி ரீல் நிறைய ஓடினாதான் நிக்கிற மாதிரி தெரியும். அந்த மாதிரி அழிந்து கொண்டே இருக்கிற இந்த உலகத்துல நீங்க பாக்குறது நிலை இல்லாதது அப்படிங்கறத அவர்கள் முன்வைத்தார்கள். அதுக்கு கணபங்கவாதம் அல்லது க்ஷணபங்கவாதம் அப்படின்னு பேர். அதுலதான் கொஞ்சம் வித்தியாசமா மூளையை செலுத்தி நாகார்ஜுனர் தமிழ்நாட்டில இருந்து அந்த சார்புல போனதுனால, இல்ல இந்த ரெண்டுத்துக்கும் இடையில ஒண்ணு இருக்குது, அதுக்கு சூன்யம்னு அவர் பேர் வச்சார். அதனால அதுக்கு சூன்யவாதம்னு அவர் வச்ச பேரு. ஆனா அந்த சூன்யம் அப்படிங்கறத மாற்றி வீர சைவத்துக்குள்ள நம்ம பட்டவர் சூன்ய சம்பாஷணை பண்ணார். அது சூன்ய சம்பாஷணை அப்படிங்கிற பேர்ல அவர் தான் அந்த சிம்மாசனம் இந்த இதெல்லாம் வச்சதெல்லாம், அதுதான் வள்ளலார் கூட அந்த நம்ம விருத்தாசலத்துல அதை பார்த்தார். அதுதான் நீங்க போனீங்கன்னா இப்போ வள்ளலார் அந்த சத்திய தர்மசாலையில ஒரு சின்னதா ஒரு திண்டு வச்சு ஒண்ணு இருக்கும், அது சிம்மாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த தத்துவ ஆராய்ச்சிக்குள்ள அது வரும். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, நாம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கலாம். இந்த 1159 முடிஞ்சு 1 ஆரம்பிக்கிற அந்த நடுவுல எந்த காலத்துல அது வருதுன்னு நமக்கு தெரியுமா? இப்ப நேரம் நம்ம வாட்சியில ஓடுற நேரம், ஒரு நம்ம டைம் சொற்பொழிவுக்கு லேட் ஆகிட போதும், ஒரு 1/2 மணி நேரம் லேட்டா வச்சிருப்போம். அது ஒழுங்கான டைமா இருக்காது. நம்ம டைம் எந்த டைம், சன் டிவி டைமா அல்லது ஸ்டாண்டர்ட் ரயில்வே டைம், அது என்ன டைம் ஒன்னாலும் சொல்லிட்டு கிடைச்சா எல்லா டைமும் பூமத்திய ரேகையில முடியும். பூமத்திய ரேகையை வச்சுதான், பூமி சுத்திரத்தை வச்சுதான் நம்ம டைம் வைக்கிறோம் அப்படின்னு தெரியும். சரி, பூமத்திய ரேகையிலிருந்து எந்த கிரீன் விச்சில் எது இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி டைம் மாறுது அப்படிங்கிறது நம்ம டைமுக்கும் வெளிநாட்டு டைமுக்கும் 2 மணி நேரம் வித்தியாசம், 4 மணி நேரம் இப்படிலாம் வித்தியாசம்லாம் நாம வரையறுக்கிறோம். ஆனால் இந்த வேறுபாடு அவன் மாறின பிறகுதான் அவனை போய் அடிக்கும். அது மாறிட்டு இருக்குதா, ஸ்டாண்டர்டா இருக்குதான்னு அவனாலையும் சொல்ல முடியாது. ஏன்னா அதுதான் நீங்க பாக்குற தட்டு நகர்றது, சுனாமி வர்றதுலாம் அது ஒரு வேலை. அதனால கடவுள் வழிபாட்டுக்கு நாம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 11:45 12 வரைக்கும் பண்ணா நீங்க நடுவில் 12 எங்க ஒன்னாலும் பிடிச்சிடலாம். அதுதான் சந்தி காலத்து வழிபாட்டினுடைய அடிப்படை. நீங்க சந்தி காலத்தை நீங்க கணக்கிட முடியாது, நமக்கு கணக்குல வராது. ஒரு 11:45 12 அந்த வேலையை பார்த்தா அதுக்கு நடுவுல கண்டிப்பா கடவுளின் காலம் உண்டு. எதையெல்லாம் பகல் போய் இரவு வர்றது, இரவு பகல் போய் இரவு வர்றது, இரவு போய் பகல் வர்றது, அப்புறம் ராத்திரி 12 பகல் 12 நீங்க முன்ன பின்ன ஒரு 1/4 மணி நேரம் இல்ல ஒரு 1/2 மணி நேரம் வச்சீங்கன்னா கடவுளை அனுபவிப்பதற்கு உரிய காலம் வரும். அதே மாதிரிதான் பாம்பன் சுவாமிகள் எப்படி குகசாயுத்திய நிலைக்கு போனார் அப்படிங்கிற சொன்னா, அந்த சந்தி காலத்தை ஒட்டி 6-7 அந்த குரு வரையில குரு வாரத்துல அந்த மிதுனம், அதாவது அது எதோ அந்த மிதுன லக்னத்துல அவர், ஏன்னா குருக்கு பகைவன் புதனோட வீடா, ஆமா அதுல தானே அவர், ஏன்னா அவன் தான் அந்த குருமார்களுக்கு அந்த ஒரு காலத்தை முடிக்கிற ஒருத்தன் பகைவன் தானே வரணும். அப்ப அந்த மாதிரி ஒரு விஷயமா வச்சு அந்த லக்னத்துக்கு அந்த அமைப்புல தான் அது வருது. இதெல்லாம் ஒரு பக்கம். நாம சைவ மரபுக்குள்ள திதியை வச்சு குரு பூஜை கொண்டாடுகிறோமா அல்லது நட்சத்திரத்தை வச்சு கொண்டாடுறோமான்னு கேட்டா, குரு பூஜைன்னா உங்களுக்கு தெரியல, அருளாளர்கள் இந்த நில உலகத்தில் தங்களை மறைத்துக் கொள்ளுகிற நாள். வள்ளலார் அந்த கடைசியா வந்த தத்துவப்படி நம்ம அப்படி சொல்லணும் அப்படின்னா,
வருவிக்க உற்றவர்கள் தங்களை நில உலகத்தில் மறைத்துக் கொள்ளுகிற நாள், தங்கள் செயல்களை நேரடியாக நம்ம கண்களுக்கு மறைத்துக் கொள்ளுகிற நாள். அந்த நாள் தான் வந்து அவர்கள் சமாதி ஆகிறது, அந்த நாள் தான் இறைவனோட கலக்கிறது, இப்படிலாம் அதுக்கு பேர். அப்ப குரு பூஜைங்கிறது பிறந்த நாள் கிடையாது, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அவர்கள் மறைகிற நாள், இதுதான் குரு பூஜை நன்னாள். இது நாம தொடர்ந்து எல்லாருக்கும் அந்த மறைகிற நாளைத்தான் குரு பூஜை நாளாக நாம கொண்டாடுகிறோம், அதை ஞாபகம் வச்சுக்கணும். அது இதுவரைக்கும் தமிழ் மரபுல நாம எதை வைக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நட்சத்திரத்தை தான் வைக்கிறோம். ஏன் நட்சத்திரத்தை வைக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு எல்லாம் தெரியும், திருவொற்றியூர் வழிபாடு செய்யறவங்களுக்கும் திருவாரூர் வழிபாடு செய்யறவங்களுக்கும் இன்னும் எல்லாருக்கும் என்ன தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பங்குனி உத்திரம் எல்லாருக்கும் தெரியும். பங்குனி உத்திரம்னா என்ன அப்படின்னா, அது அன்னைக்கு ஒரு நாள் விழா கிடையாது. மாசி மாசம் அஸ்த நட்சத்திரம் தொடங்கி பங்குனி உத்திரம் வரை அந்த 27 நட்சத்திரத்துக்கும் நீங்க தினம் ஒவ்வொரு நட்சத்திரமா அந்த விழாவை கொண்டாடணும். இந்த 27 நாளும் நீங்க கொண்டாடுறது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களும் இந்த 27 நட்சத்திரத்துல தான் போகும். இதை தாண்டி எந்த நட்சத்திரமும் இல்லை, எந்த உயிரும் இல்லை. அப்ப உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களையும் அடிப்படையாக கொண்டு அவர்கள் வாழ்க்கைக்கு அந்தந்த நட்சத்திரத்தில் இருந்து உதவுகின்ற அந்த பெருமானை நோக்கி செய்கிற வழிபாடுதான் நாள் மீன் அல்லது நட்சத்திர வழிபாடு. இதுதான் பங்குனி உத்திர விழா. இந்த பங்குனி உத்திர விழாவும் சரி, நாயன்மார்கள் குரு பூஜையும் சரி, அல்லது நம்ம சேக்கிழார்கள், சேக்கிழாரா இருந்தாலும் மெய்கண்டா எல்லாருக்கும் நாம விழா எப்படி வைக்கிறோம்னா அந்த நட்சத்திரத்தை அடிப்படையாக வச்சுதான் விழா எடுக்கிறோம். பாம்பன் சாமி என்ன பண்ணார், அவர் ஒரே ஒரு விஷயம் பண்ணார். என்ன பண்ணார்னா, அருணகிரிநாதருக்கு விழா எடுக்கிறதுக்காக பௌர்ணமி திதியை நமக்கு அறிவிக்கிறார். உத்தராயணத்து 6வது பௌர்ணமி, அதாவது ஆனி மாசம் வரப்போகிற மாசத்து பௌர்ணமி தான். வடமொழிக்காரர்கள்லாம் வியாச பூர்ணிமா என்றும் மற்றவர்கள் வந்து குரு பூர்ணிமா என்றும் சொல்லுகிற அந்த பௌர்ணமியை, அதாவது நமக்கெல்லாம் இப்போது குருவாக இருக்கிறவர் அருணகிரிநாதர் என்கிற வகையில பாம்பன் சாமியில் நமக்கு அந்த குரு பௌர்ணமியை அறிமுகப்படுத்துகிறார். ஆனி மாதத்து பௌர்ணமி, அடுத்த மாதம் அந்த பௌர்ணமி நமக்கு முக்கியமான பௌர்ணமி. எது? குரு பௌர்ணமியாக அருணகிரிநாதரை ஒட்டி நமக்கு அமைகிறது. இது வந்து பாம்பன் சாமி திதியை வச்சு சொன்னார் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து, அது அங்க திதியும் இல்லை நட்சத்திரமும் இல்லை, பௌர்ணமி என்கிற நிறை நாள். அதுக்கப்புறம் பாம்பன் சாமி ஏன் செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நட்சத்திரத்தை சில சமயம் பௌர்ணமியில ஒரு நாள் முன்ன பின்ன வர்ற விஷயத்தை பார்த்துட்டு இது ஏன் நம்ம மறுபடியும் அதே மெத்தட்ல போவானே, அது குரு பூர்ணிமான்னு எல்லாரும் சொல்ற அந்த வழக்குக்குள்ள அதை கொண்டு வந்து நிறுத்துறார். அதனால நீங்க அதை வச்சு பாம்பன் சாமிய குரு பூஜையை திதியாகவே நீங்க கணக்கிட கூடாது, நட்சத்திரமாகத்தான் கணக்கிட வேண்டும். அதனால அவிட்ட நட்சத்திரத்தை கணக்கில் வச்சுதான் நீங்க குரு பூஜையை கண்டிப்பாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கான, அதாவது குரு பூஜையை ஒட்டி ஐயம் ஏற்படுகிறவர்களுக்கான விளக்கம். இப்ப இங்க இன்னைக்கு குரு பூஜைக்கு பிறகு நமக்கு இன்னைக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறப்பவே நான் சொற்பொழிவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்க ஐயா வந்து ஒரு விஷயம் பேசினார். நான் ஏற்கனவே ஒரு நாள் நம்ம கந்தகோட்டத்துல அங்க ஒரு பாத யாத்திரை, பழனி பாத யாத்திரை குழு, அதுக்காக ஒரு நாள் சாமியோட பாராயண நூல்களை வெளியிடுகிற அந்த சீடி விழாவுக்கு நம்ம பேராசிரியர் அவங்க கூப்பிட்டுருந்தாங்க, போய் பேசினாங்க. ரொம்ப நேரம் கூட பேசல, கொஞ்ச நேரம் தான் பேசி வைப்பேன். ஆனால் அந்த பேச்சை கேட்ட பிறகு இவருக்கு வந்து கையில ஒரு ஆக்சிடென்ட் ஆகி படுத்திருக்கிறார் பெட்ல. அப்ப வந்து என்னுடைய ஞாபகம் வந்து, அப்புறம் நான் சொன்ன வார்த்தை ஞாபகம் வந்து, பாம்பன் சாமியை வேண்டிக்கிட்டு அவருடைய அந்த கை உடைஞ்ச விஷயத்தையும், அதுக்கப்புறமும் இன்னொரு சிக்கல்லையும் பாம்பன் சாமி காப்பாற்றுற விஷயத்தையும் வந்த உடனே வாக்கு மூலமா கொடுத்தார். அதுக்கு துணையா இருந்த பக்கத்துல பாடகர் அவர் இசைக்கலைஞரையும் அவர் சொன்னதுனால சரி அவரையும் ஒரு பாட்டு பாட சொல்லி அதுக்கு தான் சொன்னேன். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, குரு பூஜையை தொடர்ந்து நாம சண்முக கவசத்தை அனுபவித்த நம்ம சின்னவர் சுப்பிரமணியதாசர் மூலமா நமக்கு ஒரு சாட்சியை தொடக்க நாளிலே கொடுக்கும் போது அது நம்ம எல்லாம் அதுல எதோடு கலந்து நாம் அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கும் அது ஒரு வாய்ப்பா இருக்கும். அப்படிங்கிறதுனால அதாவது இந்த மாதிரி வாக்குமூலங்கள்லாம் சாதாரணமா ஏதோ உங்களுக்கு அலங்கார வாக்குமூலங்கள்லாம் கிடையாது. அது வந்து ஒரு ஆழமான வரலாறாதான் நீங்க இதெல்லாம் பார்க்கணும். அதனாலதான் நம்ம இதுக்குள்ள, அதாவது அதனாலதான் வந்து வார்த்தை
அதுக்குள்ள நாம தெளிவா இருக்கணும். நான் அடிக்கடி சொல்றது அதுக்குதான். அதனாலதான் நேற்று கூட சொன்னேன், உள்ள ஒண்ணு வச்சுன்னு வெளியே ஒண்ணு பேசாத நிலைமைக்கு நம்மள வச்சிருந்தாதான் வார்த்தை ஜெயிக்கும். யான் மாண்டு என் வாசகமும் மாண்டு, மாணிக்க வாசகர் படிச்சிருப்பீங்க. நானும் என்னுடைய வார்த்தையும் பெருமை அடையும் அப்படின்னு சொன்னா, நான் உள்ள ஒண்ணு வச்சு வெளியே ஒண்ணு பேசுற நிலவரம் இருக்கிற வரைக்கும் என் வார்த்தை ஜெயிக்காது. அது வந்தாதான் நாம உத்தமனாகவும் நாம பேசுறது உத்தம வாக்கியமாகவும் மாறும். அதனாலதான் ஒரு குரு பீடத்துக்குள்ள அதுக்கு நாம இலக்கணமா இருக்க நமக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதுல நாம அவர்களுடைய பெருமைக்கு நாம என்ன பண்றோம், ஒரு நாமும் அந்த பாதையில இருக்கிறோம் அப்படிங்கிறது அதுக்குள்ள இருக்கிற முக்கியமான விஷயம். அதனால நீங்க அந்த கவனத்தோட நீங்க தெளிவா அதுக்குள்ள இன்னும் எதுவா இருக்கலாம், ஒரு நுட்பமா அதுக்குள்ள ரொம்ப லேசா இல்லாம நுட்பமாக நாம், அதாவது இன்னும் நான் அது ஆங்கிலத்துல சொன்னா உங்களுக்கு புரியும், சென்சிட்டிவா. அது என்ன தமிழ்ல எவ்வளவுதான் சொன்னாலும் மண்டையில ஏறாது, தமிழ்ல தானே சொல்றோம். அதனால ரொம்ப சென்சிட்டிவா நாம் அதுல பயணப்படணும் அப்படிங்கிறத மட்டும் முதல்ல உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, குரு பூஜை செய்தியை நாம அறிவிச்சாச்சு. நம்ம தொடர்ந்து சென்ற வகுப்புக்குள்ள இருந்த விஷயம், இந்த மா பாதகத்தை பத்தி பாம்பன் சாமிகள் பேசுகிற சகராலய ரகசியத்தின் 2ஆம் காண்டத்துல நாம படிச்சுக்கிட்டு இருந்தோம். அதுல ஏறக்குறைய கொலை, காமம் இவைகளை பற்றி நாம படிச்சிட்டோம். அதுக்கு பிறகு நாம படிக்கிறது 35வது பாடல் தொடங்கி இப்ப நாம படிக்கணும். 34ல இருந்தே படிக்கணும். இப்ப காமத்தை பற்றி சொல்லும் போது கடைசியா 34வது பாட்டுல எவ்வளவுதான் இருந்தாலும் இது இருந்தால் எல்லாம் போய்விடும் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்லி, அதுக்கப்புறம் எவ்வளவுதான் நீங்கள் பாதுகாப்பாக இருந்தாலும் அதுல வெற்றி கொள்ள முடியாமல் போய்விடும், அதுல ஒருவேளை நீங்கள் வெற்றி கொண்டு விட்டால் உங்களை கடவுள் என்று நாம் வணங்குவதற்கு என்ன உண்டு, உங்களுக்கு தகுதி உண்டு என்பதாக அந்த 34வது பாடல் வரை நமக்கு அமைத்து தருகிறார். அதுக்கு பிறகு 35வது பாடல், இன்னைக்கு அந்த மா பாடல்கள் விஷயம்லாம் நான் முடிச்சிட்டேன்னு வச்சுங்க, அடுத்த வாரத்திலிருந்து வழிபாடு பற்றி பாம்பன் சாமி ஆரம்பிக்கிறார். அதாவது அடுத்தது நம்ம வழிபாட்டுக்குள்ள எப்படி லிங்க வழிபாடு, அதாவது நாம எந்தெந்த முறையில போகணும் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த பாடல், அதாவது இந்த மா பாதங்களுக்கு பிறகு வருகிற பாடல்ல அதெல்லாம் அமையும். அதனால இன்னைக்கு அதை நாம இவைகளை தொகுத்து முடிச்சிடலாம். ஏன்னா இந்த மா பாதகத்தை ரொம்ப நீட்டமா சொன்னா நிறைய பேருக்கு கோபம் வந்தாலும் வரும், நாம ஒரே நம்மளை பத்தி பேசிட்டு இருக்காரு, கோபம் வரக்கூடாது இல்ல, அதுக்காக சொல்றேன். இப்ப அடுத்தது, இது பொன்றிடின் மற்ற எவையும் கழியும், இது நின்றிடின் மற்ற எவையும் புழுமும், மதுரம் தரல்கோல் நிறையம் தரும் ஓர் மனுடன் குடை வெண்ணையில் ஊற்றி புகும் விதம் என்ன நுழைந்திடும், ஐம்புலனும் விலகா வினை செய்து அரசாய் உலவும், மதி தங்கி உளார் இதை வென்று உயவே மதியம் புக தத்துவ நுகர்வார். அது அழகா சொல்லிட்டோம், போன வாரமும் இதே சொன்னேன். மதியத்துல ஒரு நல்ல, அதாவது தத்துவ உணவை உண்பது என்பதாக எடுத்துக்கொண்டால் இந்த உடல் ரீதியாக வருகிற அந்த என்னது பால் உணர்வில இருந்து நீங்கள் மீளலாம் அப்படிங்கிறத யாருக்கு சொல்றார், அதாவது கடவுளாக ஆக போகிறவனுக்கு சொல்லுகிறார். அவ்வளவுதான் விஷயம். இப்ப நீங்க எல்லாரும் சொல்றாரா அப்படின்னு கேட்டா, எல்லாரும் இந்த இடத்துக்கு வரல, நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த இடத்துக்கு வந்துட்ட பிறகு நாம எப்படி போறோம் அப்படிங்கிறது தான் அதுல இருக்கிற விஷயம். அதுல இன்னும் நான் தொகுத்து கடைசியா எல்லாத்தையும் சொல்லுவேன். இதை வேகமா இந்த படிக்கிற விஷயத்தை முடிச்சிருந்தேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுல இருக்கிற சின்ன சின்ன சிக்கல்களோடு நீங்கள் அதுல வெளியே வரலாம். இப்போ தண்ணி அடிக்கிறத பத்தி பேசுறாரு. நாங்க இவ்வளவு வெளிப்படையா சொல்றீங்கன்னா கல் குடிக்கிறத பத்தி அழகா நாகரிகமா சொல்றாருன்னு சொல்லணும், அதானே? சரி. நரவு என்னும் கல் அருந்தல் நலம் குலமும் நனி அழித்து நரகு நல்கும். அதாவது நரவு என்று சொல்லப்படுகின்ற கல் உண்ணுதல். நீங்க கல்லுன்னு ஆரம்பிச்சுட்டு அந்த காலத்துல பழக்கத்துல இருந்தது, கல்லு கடையெல்லாம் இருந்திருக்கும். இப்ப நீங்க எந்த வகையான மது சொல்லுகிறீர்களோ அந்த மதுவை சொல்லுகிறார். அது என்ன பண்ணணும்னா நன்மை குளம், அதாவது அருணகிரிநாதர் தான் ஒரே எனக்கு தெரிஞ்ச அருளாளர்கள்ல பாராயணத்துல ரொம்ப பாராயணத்துல இருக்கிற, நீங்க என்ன நினைக்கிறீங்கல்ல சுந்தரர் திருநாவுக்கரசர் பாராயணம், அதை தாண்டி அருணகிரிநாதர் பாராயணம்லாம், அதாவது அவங்க திருஞான சம்பந்தர் காலத்துலாம் இல்லாத பிரச்சனை எல்லாம்
எவ்வளவு வளர்ந்ததோ அவ்வளவு பிரச்சனையும் சேர்க்கறதுக்கு அருணகிரிநாதர் அதை ரொம்ப அதாவது பாராயணத்திலேயே ஒரு ரவுடித்தனமா பாராயணத்தை பாடி வச்சிருக்கிறவர் அருணகிரிநாதர்னு என்னால சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தன் எனக்கு தப்பு நினைக்கிறான்னா குடும்பத்தோட அவன் ஆயிடுவான் அப்படின்னு நீங்க சொல்லி பாராயணம் படிக்கணும்னா வேதத்தம் படிக்கலாம். திருத்தணியில் உரித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலர்த்தி உரை கருத்தன்றார்ல, அந்த பாட்டை படிச்சீங்கன்னா எனக்கு தப்பு பண்றோம் குலத்தோட அறியணுண்டாங்கன்னு இருக்கும். ஒருத்தன் குலத்தோடு அறக்கலையும் அப்படின்றார். அதே மாதிரி அந்த சேவல் விருத்த இதெல்லாம் எதுக்கு இருக்கு? அதாவது ஒருத்தர் நேற்று அவங்க கேட்டார், எங்க வீடு கட்ட போனாரு, இந்த மாதிரி அங்க வந்து ஏதோ திடீர்னு தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போறாரு, வீடு தான் கட்ட வந்தார். ஏன்? அப்ப முதல்ல நீ போய் ஒண்ணும் இல்லையா, அந்த சேவல் விருத்தன் அவங்க வந்து இந்த மாதிரி ஏதாவது படி சஸ்திரம் பண்ண ஏதாவது வை. ஏன்னா வந்து இந்த மாதிரி ஆளுகளை ஓட்டுறதுக்குன்னே அவரு கோழி கொத்தி ஓட்டம்ல, அந்த மாதிரி கொத்தி கொத்தி ஓட்ட வைப்பாரு அதுல சேவல் விருத்தத்துல. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு தெரியாது அது என்ன வேலை பண்ணுதுங்கிறது. இதை கூட யார் கையில எப்ப கொடுப்பாங்க அப்படின்னா, அதுக்குள்ள நீங்க மந்திரவாதி மாதிரி பயன்படுத்துறவங்களுக்கு இல்லாது, அதுக்குள்ள பக்குவம் வரும்போது உங்களுக்கு அது ஜெயிக்கும். அந்த இடத்துல வரும்போது அது வந்து உங்களுக்கு பயன்படும். அப்படின்னா அருணகிரிநாதர் பல விஷயங்களை நம்ம கொடுக்குறார். அதுல அந்த திருத்தணி முருகன் மேல வச்சு அவர் பாடுற பாட்டு இங்க ஞாபகத்துக்கு வருது. எதை குளத்தோட அழிஞ்சு போயிருவியா நீ எது மது சாப்பிடுற விஷயம் இருந்தா அப்படின்னு சொல்றாருல்ல. அப்ப நீங்க அருணகிரிநாதர் பாட்டை படிச்சீங்கன்னா, உனக்கு எதிரியா இருக்கிறவன தண்ணி அடிக்க வச்சு அவன் குளத்தோட அழிய வைப்பார். குழந்தை இது சயின்டிபிக்கா பண்றாரு. புரியுதா உங்களுக்கு? எப்படியா இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் மெத்தட், இப்படிதான் நடக்கும். நீங்க அதை பத்தி அவனை கவலைப்பட தேவை, நடக்கும். ஆனா அது அறிவியல் பூர்வமா தான், எது மூலமா எதை நடத்துவாங்களோ அதெல்லாம் நடத்துவாங்க. நான் சொல்றது, நீங்க நல்லவங்களா இருந்து பாராயணம் உங்களுக்கு தப்பு பண்ணுவான் அறியணும்னு சொன்னீங்கன்னா, நீங்க போய் ஆக்சிடென்ட்ல மட்டும்தான் காரணம் நினைக்க வேணாம். அவன் அதிகமா பணம் உங்களை சம்பாதிச்சு அதுல தண்ணி வச்சு அதுல கூட குடும்பத்தோட அழிஞ்சு போவான். அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அது நடக்கும் அப்படிங்கிறதுக்கும் இதுல வாய்ப்பு எப்படி எப்படிலாம் இருக்குதுங்கிறதுக்கு இதுவும் உதவுது அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரது. அடுத்தது, நனி அழித்து நரகு நல்கும். அதோட படாது, உங்க நரகத்துல தள்ளி விட்டுறோம். பெறா இன்னல் பெற, அதாவது இதுக்கு மேல கஷ்டம் இல்லைங்கிற அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு பொறி இகழ்ந்த பேயாகி பிதப்ப செய்யும். இதுதான் வந்து இந்த கருவி இல்லாத பேய் மாதிரி உங்களை வந்து அது புலம்பும். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு சினிமா படத்துல ஞாபகம் வச்சுக்காதீங்க, பேய்க்கு கை காலெல்லாம் இருக்கும். நீங்க என்ன பேயை பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு கேட்கலாம். பேய் இருக்குதான்னு கேட்டா கண்டிப்பா இருக்குது, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. குலதெய்வம் இருக்குதானா கண்டிப்பா இருக்குது. நல்லவங்க இருக்கிறாங்களா கண்டிப்பா இருக்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு எடுத்தா கண்டிப்பா எனக்கு தெரியும். அவ்வளவுதான். வந்து நம்ம விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல என்ன நான் சொல்றது சரி, அது அப்புறம் சொல்றேன். ஆனா இருக்குது, இப்போதைக்கு இது போதும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. உங்க கூடவே இருந்து உங்களை வந்து உங்க மனநிலையை பாதிக்க வச்சு உங்களையே அது கருவியா பயன்படுத்தும். இதுதான் அதுக்கு கருவி கிடையாது, உங்களை கருவியா பயன்படுத்தும். அதுதான் சொல்ல வர பேய். எனவே பொறி இகழ்ந்த பேய், கருவிகள் இல்லாத பேய் மாதிரி உங்களை பதற்ற வைக்கும். ஏன்னா அது கருவி கிடைக்கிற வரைக்கும் என்ன பண்ணோம், அது அழிஞ்சு கிடக்கும். அதாவது ஒரு ஆள் கிடைக்கிற வரைக்கும், இப்ப நீங்க போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், அப்பா இங்க வந்து என்ன பண்ணுவாங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த நல்லவங்க எல்லாம் இருக்கிறாங்கல்ல, இப்போ நல்லவங்கன்னா கொஞ்சம் சித்தர்களோ நீங்க எடுத்தோடனே அவங்க நினைக்காதீங்க, உங்களுக்கே நல்லவங்க இருப்பீங்க, எல்லாம் இருப்பீங்க. உங்க பக்கம் ஒரு நல்லவங்க ஆகிதான் இருக்கும், ஆனா உங்களை ஒழிக்கிறதுக்கு ஏகப்பட்ட கெட்ட ஆகி. ஏன்னா இந்த சித்தர்கள் இடத்துக்குலாம் போனீங்கன்னா அது தெரியும், ஏகப்பட்ட அந்த கூடாரமா சுத்திட்டு இருக்கும். அது என்ன பண்ணும், அவங்க கட்டி வச்சு அடிச்சுட்டு இருப்பாங்க. கட்டி வச்சு அடிச்சுட்டு இருப்பாங்க. நீங்க பாத்தீங்களான்னு கேட்காதீங்க. அதாவது வந்து நாம நம்ம கண்ணுக்கு தெரியலன்னா வேற. இப்ப நீங்க கூட இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், நீங்க எப்ப சித்தராதீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவும் ஒரு குவாலிஃபிகேஷன். இப்ப எனக்கும் உங்களுக்கு நடுவுல இங்க யார் நிக்கிறாங்கன்னு தெரியும். இப்போ உங்களுக்கு இப்போ எனக்கும் உங்களுக்கு நடுவுல எதுவுமே இல்லைன்னு தானே தெரியுது. உங்ககிட்ட ஒரு மைக்ரோஸ்கோப் கொடுத்தா நடுவுல இருக்கிற கிருமி தெரியும்ல. ஒரு கண்ணாடியை வச்சீங்கன்னா கிருமி தெரியுமா தெரியாதா? தெரியும். உங்களுக்கே வந்து ஒரு நல்ல, நீங்க ஆன்மீகத்துல பெரியாரா இருந்தா இங்க நடுவுல எத்தனை பேர் உட்காந்துங்குது, எத்தனை நல்லவங்க உட்காந்துங்கிறாங்கன்னு தெரியும். அவ்வளவுதான் விஷயம்.
அது உங்களுக்கு வளர்ச்சி பிறகு. ஏன்னா இதை நான் எதனால சொல்றேன்னா, இப்ப உங்களை யாரையும் என்னால நம்ப முடியாது. நீங்க சொன்னீங்கன்னா கஷ்டா ஓடுறீங்க கூட நினைப்பேன். எனக்கு ஒரு ஆள் நம்பிக்கைக்குரியவங்க சொன்னா நான் ஒத்துப்பேன். இப்ப இங்க இருக்கிறவங்க யாரையும் நான் நம்ப மாட்டேன். எங்க அம்மாவை நம்புவேன், எங்க வீட்டுல எங்க தம்பி மனைவியை நம்புவேன், இப்படி நம்புவேன்ல. ஏன்னா எதுக்கு சொல்றேன்னா, அவங்களாம் பார்த்துருக்குறாங்க சில விஷயங்களை. அது இந்த மாதிரி ஒரு ஆளை நாங்க பாக்குறோம், நம்ம வீட்டுல ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படி அவங்க சொல்றாங்க, இப்ப நமக்கு தெரியுது. அதனால இந்த விஷயத்துக்குள்ள நானு இன்னும் அழுத்தமா சொல்றேன். ஏன்னா அது அவங்க பார்த்து இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி அடுத்தவங்களுக்கு தெரியல. அவங்க பார்த்து நம்ம குடும்பத்தோட நீர்த்து இருக்குது. புதுசா வந்தவங்களுக்கு அவங்க பார்த்து இவங்களுக்கு சொல்றாங்க. அப்ப 2 பேர் சொன்னதும் சரியாகும். அது எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு வருது. அப்ப நமக்கு தெரியுது, ஓஹோ இப்படி அருவம் இருக்கிறது அப்படின்னு தெரியுது. அருவம்ன்றது என்ன? நம்ம கண்ணுக்கு தெரியாத உருவம். அதுவே முழு அருவம் கிடையாது. நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு அருவம். அதுல பேய் உண்டு, நல்லது உண்டு, கெட்டது உண்டு, அருளாளர்களும் உண்டு. அருளாளர்கள் உடம்புக்கும் பேய் உடம்புக்கும் என்ன வித்தியாசம்? இப்ப வள்ளலாறு வர, பாம்பனார் வர, எப்படி வருவாங்க? எப்படி வருவாங்க? வருவாங்க, வந்திருக்கிறாங்க, வராமலாம் இல்ல, வர்றாங்க, வந்திருக்கிறாங்க, இங்கே இருக்கிறாங்க, எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. இப்ப எனக்கு ஏறக்குறைய பாம்பனார் தான் யாருன்னே தெரியாத காலத்திலேயே அவர் என்ன பார்த்திருக்கார். 2004 நம்மள கூப்பிட்டு வந்திருக்காரு. 2 நாள் கூப்பிட்டுருக்காரு. அன்னைக்கு அவரு தான் நமக்கு தெரியாது. ஆனா வளர வளர யார் நம்ம கூப்பிட்டாங்கன்னு தெரியுது. அவர்தான் விஷயம். எப்படி வருவாங்க அப்படிங்கறதுலாம் ஒரு பேய் மாதிரி தான் அவங்க உடம்பு. ஆனா பேய் இல்லை. அவங்க எப்படி அதுன்னு கேட்டீங்கன்னா, பேய்க்கு அந்த லிமிட்டேஷனை தாண்டி ஒரு உடம்பு வேணும், அது வேலை செய்யறதுக்கு. ஆனா அருளாளர்கள் உடம்பு அதுவே வேலை செய்யும். ஏன்னா அது கடவுள்கிட்ட இருந்தே வரும். கடவுள் என்கிற ஜோதியிலிருந்தே அவங்க போயிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இடம் அதுதான். இப்ப நம்ம பேய்களுக்கு அதிக இடம் இல்லை. உங்க பின்னாடி உங்க தலையில உட்காந்துருக்கோம், இல்ல உங்க பையில உட்காந்துருக்கோம், உங்க பாக்கெட்ல உட்காந்துருக்கோம், அது தெரியாது நமக்கு. அதனால நான் பேய் பேசுறதுல மந்திரவாதி மாதிரி ஓட்டல. நீங்க கர்மபோதம் படிங்க, அது ஓடிடும். விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வார்த்தையை சொல்லிட்டதுனால நீங்க ஏதோ நாங்கெல்லாம் இப்ப அதாவது நீங்க வர்றீங்க ஒரு சித்தரை பார்க்கறதுக்கு, அப்படி போறீங்க அப்படின்னா அவர் அங்க கட்டிட்டு இருப்பாரு. எங்க வந்தியா அடி புடி, எங்க போறவா கட்டு ஒட்டுவாங்க. அவங்க பார்த்தா நல்ல மனிதர் தான் இருப்பாங்க. உங்க பின்னாடி ஒண்ணு போய் அவரை பார்த்து டிஸ்டர்ப் பண்ண போயிருக்கோம். அதை அவங்க கட்டி போட்டு உன்னை தனி பண்ணி அனுப்புவாங்க. அதுக்குன்னா கொஞ்ச நேரம் உட்காரு, அதை கூட இதை கூட எதையாவது கொடுத்து உங்ககிட்ட இருந்து அதை பிரிச்சு உங்ககிட்ட கட்டுவாங்க. அவங்க அப்பதான் நீங்க அவங்க கிட்ட இருந்து வெளியே வர முடியும். இல்லைன்னா அது வரைக்கும் நீங்க கடத்தவே முடியாது. இன்னும் கேட்டா நிறைய பேருக்கு வயிற்று வலி இருக்கும். இந்த வயிற்று வலியில எத்தனை டாக்டர் கிட்ட போனாலும் சரியாவாது. இந்த பேய் பிடிக்கிற ரகசியம் வயிற்று வலியில நல்லா தெரியும். அது பேய் கூட நமக்கு தெரியாது. அது என்ன பண்ணோம் அப்படின்னா, திருநாவுக்கரசர் பாட்டை பாட தொடர்ந்த உடனே அது அந்த வயிற்று வலி போயிருக்கும். நீங்க அந்த வயிற்று வலி, தீராத வயிற்று வலி இருக்கிறவங்க கிட்ட வரலாறு கேட்டீங்கன்னா, திருநாவுக்கரசர் கூற்றாயினவாறு படிச்சு தொடங்கின பிறகு அவங்க கிட்ட இல்லாம போயிருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. அதுல எங்க தங்கச்சியோட பையனும் ஒருத்தன். இது எதுக்கு இதை சொல்ல வர அப்படின்னா, ஏன்னா நாங்க எத்தனை டாக்டர் பார்த்தோன்னு எனக்கு தெரியும். ஆனா இது இந்த மாதிரி ஒரு வேண்டுதல் போட்டுட்டு அதை பண்ண உடனே அதுக்கப்புறம் அது இல்லை. இதை நான் என்னன்னு சொல்றேன், நோய் வகையிலே கேட்க முடியாது. ஏதோ ஒண்ணு அதுக்குள்ள டிஸ்டர்ப் பண்ணிருந்தா அவர்தான். அந்த பாட்டு, திருநாவுக்கரசருடைய பாட்டு ஒரு பெரிய மந்திரமா வேலை செய்யும். அதான் அது இருக்கிற ரகசியம். நீங்க நம்பவும் அது அப்புறம் அதுக்குன்னே ஸ்பெஷலைஸ் பண்ணி கொடுக்குறாரு. அதுதான் நான் சொல்றது. அந்த மாதிரி வரும்போதுதான் அதுல உங்களுக்கு ரகசியம் தெரியாது. ஆனா அவங்க அதை பண்ணி வச்சிருப்பாங்க. அவ்வளவுதான் அது இருக்கிற முக்கியமான நுட்பம். அதேதான் சித்தர்களும். அவங்க கிட்ட போனீங்கன்னா இதை பண்ணுவாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், தெரியல இல்லையா அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நானே அந்த வாய்ப்பை அடையணும் அப்படின்னா எனக்கு எப்படிலாம் வரலாறு கொடுத்து என்னை எப்படி மடம் மாற்றி எங்க கொண்டு போய் எங்க வச்சு எப்படிலாம் எனக்கு கற்றுக் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்ற வாய்ப்பு வருதுங்கிறதுலாம் ஒரு பெரிய வரலாறு. இப்ப நாம ஏதோ நீங்க நம்பணுங்கிறதுக்காகவோ உங்களை மயக்கணுங்கிறதுக்காகவோ சொல்ற விஷயம் இல்லை. இது இவ்வளவு வரலாறையும் நாம கடந்து வந்திருக்கிறோம். அப்படிங்கிறதுக்குள்ள இவ்வளவு இருக்குது. ஏதோ இது சும்மா சாதாரணமா பாம்பன் சாமி பாட்டோ அல்லது சொற்பொழிவோ இல்ல. அதுக்குள்ள ஒரு பெரிய வரலாறா நீங்க மாறிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு என்னது அறிவுறுத்தல் அப்படின்னு நீங்க அதுக்குள்ள வரணும். அதுலதான் இந்த பேய் விஷயத்துக்குள்ள நீங்க நம்பலாமா நம்ப கூடாதா அப்படிங்கிறதெல்லாம் வரணும். அடுத்தது, மாறாது இசை உலர் கலை தேர் பண்டிதராய் அற்புதராய் வயங்கினானும் உறார் முத்தி.
ரொம்ப அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு? இந்த மது அருந்துகிற பழக்கம் வச்சிருக்கிறவங்க பெரிய வித்வானா இருந்தாலும் அற்புதம் செய்கிறவராக இருந்தாலும் முக்தி அடைய மாட்டார்கள். மராது இத்தை உலர் கலை தேர் பண்டிதராய் அற்புதராய் வயங்கினானும் உறார் முக்தியை அடைய மாட்டார்கள். அடுத்தது மேதை உலர் இவர் வதனம் அதை சிறிதும் உற்று நோக்கார். மேதையாக இருக்கிறவர்கள் அவன் மூஞ்சை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. யார் மூஞ்ச? மது அருந்துகிறவனுடைய முகத்தை திரும்பியும் பார்க்க மாட்டார்கள். இது மதுவோட தொடக்க விஷயம். பாட்டு 36 நாம் இதை முடிக்கிறார். அதுக்கு அடுத்தது திருடு, களவு. களவு பத்தி பேசும்போது நாம் என்ன சொல்றாரு அப்படின்னு படிக்கிறோம் பாருங்க. களவு ஏனும் ஓர் வன் தனிதான் பற்றுமேனில் ஜோதிட நூல் கழறுகின்ற அளவை ஒரு 15 பாதி அல்ல. அனந்தம் ஆண்டு அங்கும் இங்கும் உலகில் உழல் தானியம் போல் உழன்று அலைய துணி தந்து சுகம் ஒன்று இல்லா தளர் உடைய தமக்கு மகவாய் உதிக்கவே விதிக்கும் தரணி மீது. இந்த உலகத்துல ஒரு சுகமும் இல்லாத ஒருத்தனுக்கு புள்ளையா பிறக்க வைக்கணும். எது? திருடு, களவு. இது கடைசி. அதுக்கு முன்னாடி என்ன சொல்லி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, முதல்ல களவு அல்லது திருடு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது உங்களுக்கு வந்துடுது அப்படின்னா ஜோதிட நூல் சொல்லுகின்ற 15ல் பாதி 7 வருஷம் தனிங்கிறது இல்ல, அந்த தனியாவது 7 வருஷம் உனக்கு வரும். இது உனக்கு சாவர வரைக்கும் இது தனியாவே இருக்கும். களவு எனும் ஓர் வன் தனிதான் பற்றுமெனில் ஜோதிட நூல் கழறுகின்ற அளவை ஒரு 15ல் பாதி அல்ல. 15ல் பாதி 7 இல்ல. அனந்தம் ஆண்டு அங்கும் இங்கும் உலகில் உழல் தானியம் போல் உழன்று அலைய துணிதரும். இந்த உலகுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த முறம் படைக்கிறாங்கல்ல, இந்த முறத்துல தானியம் படைக்கும் போது எப்படி படைப்பாங்க தெரியல, இந்த டப்பு டப்புன்னு அடிக்கும். அந்த மாதிரி மோதி 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 நீங்க அலைய வேண்டியதுதான். எதுல? வாழ்க்கையில. எதனால? இப்ப நீங்க இந்த பிறப்புல மோதி மோதி அலையறோம்ல, நீங்க நல்லா பாத்துங்க. இது ஏதோ நாம இந்த பிறப்புக்கு படிக்கல. நீங்க படிக்கிறது இந்த பொய், கொலை, களவு, காமம் இதெல்லாம் படிக்கிறோம்ல, கல். உங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. நீங்களாம் நல்லவங்க தான். ஆனா போன பிறப்புல இதுல எதிரையாவது ஒண்ணுல இருந்துட்டு தான் இங்க வந்து உட்காந்துக்கிறீங்க. இல்லைன்னா இங்க பிறப்புக்கு இல்லை உங்களுக்கு வேலை. அது எதுல இருந்தீங்கன்னு தெரியாது. ஆனா ஏதோ ஒண்ணுல இருந்துட்டு தான் நம்ம அட்லீஸ்ட் காமத்திலேயோ பொய் களவுலையாவது இருந்திருக்கோம். இன்னைய வரைக்கும் நம்மள பொய் விட்டு போவாது. ஏதாவது ஒரு வடிவத்துல அது நம்மகிட்ட இருந்துட்டு தான் இருக்கும். அதை ஒன்றும் மாற்ற. அதை அடுத்த பாட்டுல சொல்லுவாரு. அது எப்படி இருக்குதுங்கிறது சாமி சொல்ற உதாரணம் அடுத்த பாட்டுல என்ன இன்ட்ரெஸ்டா இருக்கும். இப்ப இது சொல்லிடுறேன். உலகம் உழல் தானியம் போல். என்னன்னு கேட்டா, சாமிக்கு அந்த விளக்க உரை வரும்போது முறம் எழுதுறாங்க. அது இல்லாம கூடுதலாக நீங்க எழுதலாம். என்ன எழுதலாம்னா, இந்த சுத்தி அரைக்குது இல்லை நீங்க கிரைண்டர், அந்த மாதிரி சுத்தி விட்டு அரைக்கிற வேலையா அது பண்ணும். அந்த இயந்திரத்துல துணி தந்து, அதாவது துன்பத்தை தந்து சுகம் ஒன்றும் இல்லா தளர்வு உடைய தமக்கு மகவாய் உதிக்கவே விதிக்கும் தரணி மீது. இங்கதான் வினை கொள்கிற ஒரு விஷயம் இருக்கிறார். துன்பமும் ஒரு சுகமும் இல்லாதவனுக்கு பிள்ளையா பிறக்க வைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதுல இன்னும் கொஞ்சம் விளக்கெல்லாம் நான் சொல்ல போறேன். என்ன விளக்கம் சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில பேருக்கு கொஞ்சம் நாங்களாம் நல்ல கஷ்டத்துல இருந்தாலும் கூட, துன்பத்துல இருந்தாலும் கூட நாங்கெல்லாம் முன்னேற முடியுமா முன்னேற முடியாதா அப்படின்னு சில பேர் கேட்பீங்கல்ல, அவங்களுக்கும் பதில் சொல்லணும்ல. அது அப்புறம் சொல்றேன். இப்போதைக்கு இதுக்கு நேரா. ஏன்னா இப்ப நிறைய பேர் நம்ம
என்ன சொல்லுவேன், துன்பத்துல இருக்கிறதுனாலதான் ஆன்மீகத்துக்கு வந்திருக்கிறோம். நல்ல அதிகார வர்க்கமாவோ அல்லது பணக்கார விஷயமாவோ இருந்தா இங்க வந்திருக்க மாட்டோம்ல, காலத்துக்கு போயிருந்திருப்போம்ல. இப்ப வந்திருக்கிறத நம்ம குறைஞ்சபட்சம் இந்த மாதிரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல கொஞ்சம் இருக்குதுப்பா அப்படின்னு தான் சொல்லுவேன். அது ஒன்றும் இல்லை, ஆனா கூடுதலா கொஞ்சம் சில விளக்கமும் இருக்குது. என்ன விளக்கம் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னெல்லாம் இது சொல்லியிருக்கு, நம்ம ஞானம் அடைவது அப்படிங்கிற விஷயம் வரும்போது அதுக்குள்ள எப்படி இருந்தால் உங்களுக்கு தெளிவு வருமோ அப்படிப்பட்ட சூழல். எல்லா பிறப்பு வெற்றியும் அதுதான். எப்படி நான் பிறப்பை வெற்றி கொள்ளுவது என்பதற்காக எனக்கு பிறப்பு தரப்படுகிறது. அதாவது நமக்கு இருக்கிற பிறப்பை நாம் எப்படி வெற்றி கொள்ளுவது என்பதற்காக தரப்படுகிற ஒன்று. அதுதான் அதுல இருக்கிற விஷயம். பிறப்பே அதுதான். இதை எப்படி ஜெயிக்கிறது? இப்ப உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோம், எல்லாத்தையும் சாப்பிடுறீங்க. ஆனா சாப்பிட்டா நீங்க போய் சேர்ந்துருக்கீங்க, கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்டா அப்புறம் திட்டமா சாப்பிடணும், தேவையானதை சாப்பிடணும்னு வருது இல்ல. அப்ப சாப்பாட்டை வெற்றி கொள்றதுக்கு சாப்பிடுறீங்களா இல்ல எதோனாலும் சாப்பிடுறதுக்கு சாப்பிடுறீங்களா? அதேதான் இந்த இருக்கிற சிக்கல். அதுக்கப்புறம் நாம அதை மறுபடியும் அது இன்னும் கொஞ்சம் வேகமா வரும். இந்த பாட்டை முடிச்சிடறேன். இன்னொரு பாட்டு இருக்கு. அதாவது இந்த தொகுப்பு பொய், அதாவது கொலை, காமம், களவு, பொய், என்ன கல், இந்த 5 பாவங்களை தொகுப்பு சொல்றாரு. அதுல சொற்ற 5 பாவமும் சொன்ன 5 பாவம் 38வது பாட்டு, 2ஆம் காண்டத்துல 38வது பாட்டு. சொன்ன 5 பாவமும் எப்பாதகத்தும் தலையாகும் சொன்ன ஓர் 5. இந்த 5 பாதகம் இருக்குல்ல, நீங்க பாதகம் 5 தான் நினைக்காதீங்கப்பா. இது பாதகங்கள்ல தலையாயது. எது நீங்க உலகத்துல எத்தனை பாதகம் சொல்றீங்களோ அத்தனை பாதகங்களை ஒரு லிஸ்ட் கொண்டு தொகுப்பு சொன்னா கொலை, காமம், களவு, பொய், கல் அப்படிங்கறத சொல்லிடலாம். இதுலயும் காமம், பொய் இந்த 2 தான் லீடர் அப்படிங்கிறார். எது காமமும் பொய்யும் தான். ரொம்ப அழகா இருக்குது. இது 2 இல்லாத யாராவது இருக்குமா? கண்டிப்பா யாரும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. மற்றது இல்லைனாலும் பரவாயில்ல, நமக்கு தண்ணி அடிக்காத இருக்கிறோம், கொலை பண்ணாம இருக்கிறோம், எல்லாம் இருக்கிறோம். ஆனா இந்த 2 இல்லாம இங்க யாரும் கிடையாது. போட்டி கூடாது. அது எப்படி சொல்றாரு அப்படின்னா, சிற்றளவில் காமம், பொய் என்னும் 2ம் பெரிய ஜகமாய் நிற்கும். ஜகமாய் நிற்கும் தமிழ் எழுதிப்பார். அது புரியறதுக்காக ஜகமாய் நிற்கும். வெற்றிதனை ஈண்டு அருதி இவை நீங்கில் மறைவு இல்லை, பிழையும் இல்லை, நல் தவறும் சித்திக்கும் ஞான நெறி கைகூடும் நலன் மிக்கு உள்ளார். இங்கதான் நம்மள வாழ்த்துறார் சாமி. நீ நல்லது ரொம்ப கையில வச்சுக்கிறப்பா, உனக்கு தவம் சித்திக்கும்பா, ஞான நெறி வரும்பா, நீ மறைஞ்சி வாழ தேவலப்பா, பிழை இல்லப்பா. எப்ப தெரியுமா? இந்த காமம் போய் 2ம் இப்படிலாம் இந்த உலகம் மாதிரி நம்மளுக்கு இவ்வளவு பெருசா இருக்குதுன்னு தெரிஞ்சு வேலை பார்த்தா நீ மறைஞ்சி வாழ வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் ஒரு பிழையும் இல்லாதவனா இருப்ப, நல்ல தவம் சித்திக்கும், ஞான நெறி கைகூடும், நலன் மிக்கு வரும். இதுதான் அவர் முடிக்கிறது. இப்ப இந்த காமம் பொய்யை ஏன் உலகம் மாதிரி சொல்றாரு? அதாவது சாமி இதுல ரொம்ப அழகா தப்பிக்கிறாரா இல்ல நமக்கு பணம் காட்டுறாரான்னு தெரியல. அதாவது இது உலகம் இருக்குல்ல, பரந்த உலகம். இதுல நாம நமக்கு என்னது பாட்டு ஒண்ணு பாடுவீங்களா? என்னது ஒவ்வொரு பூக்களும் என்னது பாட்டு வர மாட்டேங்குது உங்களுக்கு. போராட்டம் தானே வாழ்க்கையெல்லாம் அது வருமாது. என்னது அம்மா சொல்லுங்க, அவன் வர மாட்டேன் தம்புருங்க. சரி பரவாயில்ல. ஆமா, அதாவது போராடிதான் நம்ம வாழணும் அப்படின்னு இவங்களே அட்வைஸ் பண்ணுவாங்க. ரொம்ப போராட்டம் இல்லாத வாழறதுக்கு ஏதாவது வழி சொல்லணும். நீ யாரெல்லாம் போராடி நீ வாழ்ந்துக்கப்பா, இதை நமக்கு வேலை. அது எப்படின்னா, இப்ப இருக்கிற உலகத்தோட நிலவரம், நீங்க நல்லா படிச்சீங்கன்னா நீங்க வேலைக்கு போலாங்க. ஏங்க நீங்க படிப்பு நீங்க தானே கம்மியா படிச்சீங்க. ஏங்க
ஒரே காலேஜில் எத்தனை கோர்ஸுங்க நாங்கள் இப்போ இருக்குது, எதில் படித்தா வேலை கிடைக்கும். ஒரு காலத்தில் என்ன பண்ணாங்க, எல்லாம் மைக்ரோ பயாலஜி, பயோ, அது என்னது இன்னொன்று ஒன்று இருக்கும், மைக்ரோ பயாலஜி ஒன்று, இன்னொன்று ஒன்று இருக்கும் பயோடெக்னாலஜின்னு ஒன்று. இதெல்லாம் ஃபேன்சியாக போய் படிப்பாங்க. படித்தா பார்த்தா மொத்தத்துக்கும் வேலை இருக்காது. ஏன் இது இல்லைங்க, நீங்கள் குரு தெரிவு செய்து போயிருக்கலாம்ல, ரைட்டுப்பா. அப்புறம் இப்போ பார்த்தா அதே மாதிரி சென்னை நான் வேலை பார்த்தப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் என்கிட்ட கிண்டி கேம்பஸ்லேருந்து கொஞ்சம் பசங்க வரும், எம்சிஏ படிக்கிற பசங்களாம் வரும். என்ன வரும்னா, எங்கேருந்துமா படிக்கிறாங்க, எம்சிஏ ஒன்று இருக்குது சார், அதுலேயே எங்களுக்கு இன்ஃபார்மேஷன் ஒன்று, கம்ப்யூட்டர் ஒன்று. அது யாருமா எச்சோடி, எத்தனை எச்சோடி, ஒரே எச்சோடி தான் சார், 2 இதுமே நடத்துறேன் சார். எவ்வளோ போகுது. அதாவது கல்வி உலகம்னு நாம சொல்கிறோம், அதுதான் உண்மையாக இருக்குன்னு சொல்கிறோம். அவன் எவ்வளோ திருட்டுத்தனம் பண்ணி ஒரே துறைத்தலைவிட 2 டிகிரி கொடுப்பான், அவ்வளோ அயோக்கியத்தனம். அதுக்கப்புறம் ஓப்பன் யூனிவர்சிட்டி ஒன்று வச்சு டிகிரியை கொடுத்துருவான், அதுக்கப்புறம் அது வேலை கிடையாதுன்னுவான். அப்போ இவன் எதுக்கு இதை நடத்துறான்னா, நீ எவன்னா எக்கேன்னா கேட்டுப்போம், நாங்க பண்றதுல வா, ஏன்னா நீ அவனை கேட்கக்கூடாது. எவ்வளவு அழகான ஏமாத்து. உங்களுக்கு வேற எதுலையும் தேவை சார். இந்த உலகம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம், ஒரு ஓப்பன் யூனிவர்சிட்டி. நீங்க ஓப்பன் யூனிவர்சிட்டியில் படிக்கிறவர்களுக்கு வேலை இல்லை, தெரிந்து கொள்வதற்காக படிக்கிறோம் அப்படின்னு முதல்ல அட்வைஸ் பண்ணி ஆரம்பிச்சிருந்தா இத்தனை பேர் குறைஞ்சி இருக்க மாட்டேன்ல. ஊர்ல இருக்கிறோம் பணத்தெல்லாம் கொள்ள அடிச்சுட்டு இன்னைக்கு வேலை கிடையாதுன்னு நிறைய பேர் படிச்சு வந்த பிறகு சொல்றேன்னா இவ்வளவு அயோக்கியத்தனம். அதுக்கப்புறம் பல்கலைக்கழக நிதி நல்கை குழு அங்கீகாரமே இருக்காது. அது இங்க பார்த்தா 25 டிகிரி கொடுத்துருப்பான், அந்த டிகிரி அதுல வராது சார். அங்க போனீங்கன்னா பேசிக் சயின்ஸ் தான் சார் இருக்கணும், அது எல்லாம் தெரியாது. நீங்க படிக்க சேரும் போது எதுல ஒரு ஐஏஎஸ் வச்சுன்னு ஒரு பெரிய அறிவாளிங்கன்னு வச்சுட்டு ஒரு இந்த கூட்டம் ஒண்ணு நடத்தி உங்க எல்லாம் அதுல சேரு இதுல சேருன்னு அவன் விளம்பரம் பண்ணிட்டு இருப்பான். பத்தி முத்தப்பெரிதான் தெரியும், நம்மள எல்லாம் பிச்சைக்காரன் ஆகிட்டாங்க, நம்ம காசை எவ்வளவு அழகா சொல்லிட்டானுங்க, இவனுங்க வாழறதுக்கு நம்மள எப்படி எல்லாம் சொல்றானுங்கன்னு அப்பதான் தெரியும். படிச்சு முடிச்ச பிறகுதான் நமக்கு தெரிகிற மாதிரி நம்ம இளைஞர்களை வச்சிருந்தா அவன் என்னைக்கு வாங்க போறான், அவன் திருட வேண்டியதான் கொலை செய்யும். இப்ப புரிஞ்சுதா உலகம் நாங்க ராமன் சாமி உலகம் எதை சொன்னாரு, பொய்யையும் காமத்தையும் சொன்னார். இந்த பொய்யும் காமமும் எப்படி உலகம் தெரியுதா உங்களுக்கு? இதுதான் சார் நான் சொன்னதுல ஏதோ தனியா யாரையும் திட்டல, மிளகா போட்டு திட்டல. பொய்யையும் காமத்தையும் எப்படி வாழ வைக்கிறது இந்த உலகம். இது உலகமே அந்த நிலவரத்தில் தான் இருக்கு. நான் சொன்ன இதுலதான் எல்லாம் அடங்குது. எதுல? ரொம்ப எளிமையா தானே சொன்னேன். இப்போ நீ படிப்பா, இத்தனை மார்க் எடுத்தா உனக்கு இந்த சீட்டு, ஓகே. படிச்சவன்ல இவ்வளவு மார்க் எடுத்தா எனக்கு அந்த சீட்டு, ஆனா இந்த சீட்டுக்கு இவ்வளவுதான் மார்க் சொல்ல வராது இல்ல. சரிப்பா, அதுக்கப்புறம் ஒரு என்ட்ரன்ஸ். இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப வேலை பிஎட், ஒரு காலத்துல பிஏ முடிச்சா வாத்தியார் வேலை, அதுக்கப்புறம் பிஎட் முடிச்சாதான் வாத்தியார், அதுக்கப்புறம் 2 வருஷம் பிஎட், அதுக்கப்புறம் டெஸ்ட். ஏன் வைக்கிறான்? தரப்படுத்துறதுக்கு வைக்கல. ஏன் படிப்பை தரப்படுத்துறத விட்டுட்டு ஏன் என்ன தரப்படுத்துறதுக்கு நீ இன்னொன்னு வைக்கிறேன்னா, எல்லாருக்கும் நீ போய் படிச்சுது. நீ வேலைக்கு வரும்போது நான் கேட்பேன், இருக்கிறவன்ல எவன் எனக்கு வேணும், நீ இருக்கிறவன்ல வேலைக்கு வா. திறமை உள்ளவன் கிடையாது, அதுல திறமைக்குன்னா ஒரு அளவுகோல் கிடையாது. அது இருக்கிற கூட்டத்துல மேல வர்றவன் வந்துட்டான்னா கீழே இருக்கிறவன்லாம் நாம ஐயோ அந்த இடத்துக்கு நாம போகலப்பா அப்படி நீ என்ன பண்ண மாட்ட, எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டேன். ஒரு சூடு சொன்னி இல்லாம பண்றதுக்கு தான் இந்த மாதிரி உங்களை வடிகட்டுறது. நிறைய பேர் போட்டிக்கு வந்துட்டா அதுல எப்படி வடிகட்டுறது, அதுக்கு ஒரு எக்ஸாம் வை. நிறைய பேர் போட்டிக்கு வந்துட்டா அதுல கொஞ்சம் வை, அப்புறம் ஒரு இன்டர்வியூ வச்சு அதுல சைட்ல சோர்வு மார்க்க. அப்ப இவ்வளவு வேலையும் அந்த திருட்டுத்தனம் மொத்தம் பண்ணா அப்புறம் இந்த உலகத்துல இதுக்கு நடுவில் அவன் என்ன பண்ணுவான், சாப்பிட்டு தின்னு தங்கியா இருந்து மற்ற மாதிரி எங்க போனாலும் கற்பழிப்பு, அப்புறம் கள்ளக்காதல் நொல்லக்காதல் இதான் வரும். வேற என்ன வரும்? ஒழுங்கா வாழறதுக்கு வழி இல்லைன்னா இது 2 வருமா வராதா? இந்த பாட்டுல அது இருக்குது. ஏதோ பாம்பன் சாமி பாட்டுல அது இல்லைன்னு நினைக்காதீங்க. அவர் சொன்னதுக்கு இவ்வளவு அதுக்குள்ள நீங்க இன்னைக்கு இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதாவது இந்த உலகம் மாதிரிப்பா எதை சொன்னாரு, காமமும் பொய்யும். இப்ப உங்களுக்கு இதுல இது தவிர வேற ஏதாவது இருக்குதா? கலைஞர்கள்னு 1000 பேரை உருவாக்கி ஒரு கொஞ்சம் நாகரிகமான ஒரு குழந்தைகளுக்கு பாடல் போட்டி மட்டும் நடத்துவார். அதுல உருகுதேன்னு பாடிட்டு இருப்பாரு. ஒரு பக்கம் ஒரு சின்ன குழந்தைய வச்சுட்டு பொன்மேனி உருகுதேன்னு அது பாடிட்டு இருக்கும். இந்த பக்கம் மாநாடமை அது என்னது ஆடும், நாட்டுக்கட்டன்னு அது ஆடிக்கிட்டு இருக்கும். இது அப்பா அம்மா அது சின்ன குழந்தை தான் ஆடுது, அது செக்ஸ் கிடையாது தான். ஆனா அப்பா அம்மா ஓன்னு ஒரு கோரத்துல கண்ணீர் என் பிள்ளைய நாங்க இப்படிலாம் ராத்திரி பகலாம் வந்தன் பின்னாடி மைக்ல அதையும் வேற போட்டு அவங்க அப்பா அம்மாவையும் காமிச்சு பிள்ளையும் காமிச்சு ஓப்பனா மார்க்ஸ் சொன்ன மாதிரி நடுத்தர குடும்பத்தை மொத்தத்தையும் விபச்சார தொழிலுக்கு கொண்டு வர்ற விஷயமா தான் இதெல்லாம் நாங்க இல்ல. கார்ல் மார்க்ஸ் தெளிவா சொன்னார், மொத்த நடுத்தர குடும்பத்தையும் இப்படி நல்லா பண்ணுவானுங்க அப்படின்னு எழுதினார் அவர். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
அதுதான் காமத்துல வியாபாரம் பண்றது. இது உங்களுக்கு தெரியாது நேரா. இந்த பக்கம் படிப்புல போய் இது ரெண்டும் என்ன ஆச்சு? இதை தவிர என்ன உலகம் இருக்குதா சொல்லுங்க பாப்போம். இவன் உருப்பட மாட்டான் தானே குழந்தைய கொடுத்து குழந்தை பெற்ற பிறகு இவன் ஒழுங்கா இருக்கணும் தானே குழந்தை முன்னாடி எப்படி வளரணும் தானே ஆம்பளை பொம்பளை உறவுல அடக்கி வச்சான். குழந்தை இல்லைன்னா இதுங்களை அடங்கி இருக்குமா? சில பேருக்கு அடக்கம் இல்லை. பசங்க வளர்ந்தா கூட அவன் அலைவான். சில பேர் அது வெறி பிடிச்சணும். அவன் நம்ம ஜெனரல் சைக்காலஜில கொண்டு வர முடியாது. பொது உளவியலுக்குள்ள நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா இது சமூகம் குடும்பம் இந்த கட்டமைப்புக்குள்ள நாம எப்படி இருக்கிறோம், இதுக்குள்ள ஒழுக்கம்னா அடுத்தவங்க மனநிலை பாதிக்கப்படாம வளர்றதுனா மனிதனான்றத பழக்கத்துக்கு குடும்பத்துக்குள்ளதானே கொடுக்குறோம். அப்ப படிப்புலயும் அது இல்ல. படிப்பு மூலமா வேலையில இந்த பக்கம் டாக்டர்ல இந்த கலை நிறுவனங்கள் தான் இதை பண்ணிட்டு இருக்குது. இதுதான் உலகம். இது ரெண்டு தான் அன்னைக்கே பாம்பன் சாமி கொடுத்து எச்சரிக்கை. களவும் காமமும் உனக்கு தெரியாத உலகமாவே இருக்கு. அதை நீ நேரா போய் இதுதான் திருடுன்னு சொல்ல முடியாது. தொலைக்காட்சியில வர்ற டிராமாவும் திருடுதான், படிப்பும் திருடுதான். நான் தான் ஓப்பனா சொல்றேன், படிப்பு என்பதே பொறாமையில எவனையும் உருவாக்காம அவ அடுத்தவனோட போட்டி போட்டு அவனை கொண்டு படிக்கிறதா கொல்லாம படிக்கிறதா தான் வித்தியாசம். அவதான் அதுக்குள்ள இருக்கிறது. ஏன்னா சில பேர் வாழ்க்கை ஒரு மார்க்கில் போய் மெடிக்கல் சீட்டு கிடைக்காம அவன் போய் நம்ம அன்பர் தான் இங்க அவரு உங்களுக்கு தெரியும். இப்ப பாம்பன் சாமி சில கூட இப்ப தயார் பண்ணி அங்கங்க கொடுக்குறாருல, அவரோட சொந்தக்கார பையன் தான். படித்தான், நல்ல மார்க் எடுத்தான். மெடிக்கல் சீட்டுக்கு ஒரு 2 மார்க்கு தான் குறையுது. சரி படிக்கலாம் அப்படின்னு பிராக்டிக்கலா போய் படிக்கலாம். தனியா படிச்சு இம்ப்ரூவ்மெண்ட் எழுதி அடுத்த சீட்டு வாங்கிக்கலாம் படிக்க போறான். நடுவில் சில பேர் மென்டல் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈசா யோகாவில் போய் சேர்ந்தான். மென்டலாகவே ஆகிட்டான். இன்ன வரைக்கும் பட்டுனா இருக்கான். யாரும் இல்லை, நம்ம அன்பரோட அக்கா பையன். இது எதுக்கு சொல்ல வர்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கேயும் என்ன இருக்குது, இந்த ஆன்மீக பேர்லயும் பொய் வாழ்ந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத தெளிவா சொல்லணும். அந்த மாதிரி நிறைய பேர் இந்த கல்யாணம் இன்ஜினியர் இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எல்லாம் பாவம் கொஞ்சம் பேர் வேலைக்கு போய் உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியமா வச்சுக்கணும், கொஞ்சம் யோகா அது இது நடுவில் ஹியூமன் ரிசோர்ஸ்னு போய் அது நிறைய பேர் கல்யாணம் ஆகி கட்சியில யோகாவிலேயே கொட்டையை மாட்டின்னு கொண்டாடி தனியா விட்டு அப்புறம் டைவர்ஸ்ல போய் நிக்கிறதுலாம் நம்ம பார்க்கிறோம். அதுலயும் காமமும் பிரச்சனையாகி அதுலயும் ஒரு பொய் மொத்தமும் கொலத்தரிப்பு. இது அப்ப பாம்பன் சாமி சொன்ன அந்த களவு காமம் எப்படி உலகமா மாறி இருக்குது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கலாம். இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு அதுல ஒண்ணும் இல்லை. என்ன ஒரே விஷயம், அடுத்தது இதுல நீ கொஞ்சம் விவரமா இருந்தா, இப்ப என்ன கூட நேற்று கூட நான் பாம்பன் நேற்று வள்ளல் பெருமானுடைய அருட்பெருஞ்சோதி அகவல் வகுப்பு நேற்று மருந்தீஸ்வரில் எடுத்தோம். அப்ப தெளிவா ஒரு விஷயம் சொன்னேன். என்ன சொன்ன அப்படின்னா, உங்களை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லப்பா, கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. கடவுள் இருக்கிறார், அவர் எனக்கு செய்யணும் தான் வரையில தவிர கடவுள் இருக்கிறாருங்கிறத எல்லாராலையும் உங்களால சொல்ல முடியாது. அப்படி சொல்றவங்களா இருந்தா வள்ளலார் எப்படி போனாரு, பாம்பன் சாமி எப்படி போனாருன்னா கேள்வி உங்களுக்கு வராது. எப்படி இருந்தா வராதுன்னு ஒரு அளவுகோல் முதல் ஸ்கேல் சொன்ன. என்ன ஸ்கேல் சொன்ன அப்படின்னா, உங்களுக்கு குறையா சொல்லல, அப்படி இருந்தா கேள்வி யார பத்தியும் கேட்க மாட்டோம். எனக்கு ஒருத்தன் கூட பேசும்போது அல்லது நான் ஒருத்தன் கூட பேசும்போது இங்க ஒண்ணு பேசிட்டு இன்னொரு இடத்துல ஒண்ணு பேசுற மாதிரி நிலவரம் இல்லாம நான் பிறந்திருக்கிறேன்னா, இதுதான் பேசிக் குவாலிஃபிகேஷன். நான் இனிமே இதான் சொல்லுவேன் எங்க பார்த்தாலும். கடவுள் இருக்கிறார், வள்ளலார் மரணமிலா பெருவாழ்வு அடைந்தார், பாம்பனார் சித்தி அடைந்தார், இதெல்லாம் சத்தியமா எனக்கு தெளிவா தெரியும். இதை நான் சொல்றதுனால நீங்க நம்பணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு கடவுள் அனுபவிக்கணும். இதை தாண்டி சடங்கெல்லாம் தாண்டி கடவுள் இருக்குது, எல்லாரும் ஒன்னாதான் இருக்குது. எல்லாரும் ஒண்ணுன்னா நீங்க உடனே சங்கரர்லாம் கொண்டு வரக்கூடாது. சங்கரர்லாம் அனுபவிக்கவே இல்லைன்னு நான் தெளிவா சொல்லியிருக்கிறேன், பல தடவை சொல்லியிருக்கிறேன். புத்தர் சங்கரர்லாம் கொண்டாந்து இந்த லிஸ்ட்ல இருக்கிறார். சித்தாந்த சொன்ன பொருள் கொள்கை பசு பதி பாசம் அததான் கடவுள் ஏற்றுக்கிட்டு நிறைய விஷயங்களை அனுபவம் கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் மரணமிலா பெருவாழ்வு கொடுத்திருக்கிறார். அவங்கதான் நம்மளை வாழ வைக்கிறாங்க. அவங்கள வச்சுதான் ஆன்மீகம் இருக்குது. அதுதான் கடவுள் கொள்கை. நான் சொன்ன விஷயத்துக்குள்ள கடவுளை அனுபவிக்க வர்றோம் அப்படின்னு சொன்னா, என்னுடைய அடிப்படை தகுதியில நீங்க உங்க மனைவி கிட்டயா இருந்தாலும், ஆசிரியர்கிட்டயா இருந்தாலும், அல்லது காதலர்கிட்டயா இருந்தாலும், நண்பர்கிட்டயா இருந்தாலும், ஆசிரியர்கிட்டயா இருந்தாலும், இங்க ஒண்ணு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒண்ணு பேசிட்டு வெளியில போய் வேற ஒண்ணு பேசுற மாதிரி வாழ்க்கை அமைச்சிக்கிற நிலவரம் இல்லாம உங்க பொறுப்பு இருந்ததுன்னு சொன்னா கண்டிப்பா நீங்க அதிகமா கேள்வி கேட்கறதுக்கோ உங்களை கடவுள் இல்லைன்னு சொல்றதுக்கோ வாய்ப்பு இல்லை. பேசிக் குவாலிஃபிகேஷன் தான். நான் என்னுடைய எண்ணத்துல மாற்றி மாற்றி பேசுறவனா இல்லாம இருந்தா,
கண்டிப்பா கடவுள் இருக்கிறாருங்கிறத தமிழ்நாட்டுல அனுபவிக்காம அவன் சாக மாட்டான். ஒருவேளை அவன் செத்தான்னா அடுத்த பிறப்புல கண்டிப்பா சித்தரை கடவுளை காட்டுற ஒரு ஆளாதான் இருப்பான். எவ்வளவு பெரிய படிப்பாளியா இருந்தாலும் பைத்தியக்காரனா பேய் குச்ச மாதிரி சாமான்னு இவரே சொல்றாரு. ஏன் சொல்றாரு? அவனுக்குள்ள அனுபவம் இல்லை. இங்க ஒண்ணு பேசுறான், அவன் வாழறதுக்கு இங்க ஒண்ணு சொல்றான், அங்க ஒண்ணு சொல்றான். அது வாத்தியாரா இருந்தாலும் அறிவாளியா இருந்தாலும் ஏன் மது குடிக்கிறவன் அதானே பண்றான், ஒண்ணு பேசுறான் ஒண்ணு செய்யறான்ல, அதே நிலவரம் தான். அததான் களவு பொய்க்குள்ள கொண்டு வரோம். இப்ப மதுங்கிறது இன்னொரு விஷயம். எது? இன்னொன்னு ஏத்தனாதான் நம்ம மாறுறோம். ஆனா களவும் காமமும் ஏத்தாமலே நம்ம கிட்ட இருக்குது. அது நம்ம வாழற முறையிலேயே இருக்குது. அது எப்படி அது நம்மள மாத்தி கொண்டு வரும்? இப்ப அதுக்குதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த வறுமைக்கு பிறந்தவன் அப்படின்னு நான் சில பேரை திட்டுவேன். அவங்களெல்லாம் வறுமைக்கு பிறந்தவன், அதாவது வறுமைக்கு பிறந்தவன் நான் ஏன் திட்டுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் அதுல இருந்து ஞானத்துக்கு வராம புறஞ்சொல்றவனாவே இருந்தா வறுமைக்கு பிறந்தவன். நல்லா புரியுதா உங்களுக்கு அது? ஆனா வறுமையில பிறந்தாதான் செம்மை தெரியும். வறுமையில் செம்மை அப்படின்னா என்ன? அது எனக்கு தெரிஞ்ச ஒரே உதாரணம் பாரதியார் தான், வேற அரவிந்தர் எல்லாம் கிடையாது. நீங்க அரவிந்தர்லாம் மகான்னு சொல்லலாம், ஆனா நான் எழுத மாட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு கடிதாச்சு தான் அதுக்கு வந்து என்னது எவிடன்ஸ், ஆதாரம். என்ன கடிதாச்சுன்னா, இந்த பேசு மணின்னு ஒருத்தர் அழகா அதை வந்து எடுத்து எழுதுகிறார். அரவிந்தர் ஒரு கடிதம் எழுதுறாரு கல்கத்தாவுக்கு. என்ன எழுதுறாரு? எங்க கையில 2 ரூபாய் தான் இருக்கு, காசு இல்ல, அனுப்பி வைங்க. இங்க பாரதியார்கிட்ட 1 ரூபாய் கிடைச்சா கூட தானம் பண்ணிடுறாரு, எங்களால முடியல. இதுதான் அதோட அர்த்தம். வறுமையில் செம்மையா. அதனாலதான் பாரதி பொய் சொல்லல. பொண்ணுக்கு உடம்புக்கு சரியில்லை, சக்தி மாகாளி என் பொண்ணை காப்பாத்துன்னு அவகிட்ட போட்டுட்டு குங்குமம் வைக்கிறான். இதை பார்த்தான் பாரதி முன்னாடி. இவன் இருந்தா பொண்ணை சாவடிச்சு தூக்கி போய் போட்டு அவருக்கு தெரியாமலே கல்யாணம் பண்ணி விட்டுருந்தாரு. அங்க போய் திருநெல்வேலி போய் கல்யாணம் பண்ணி விட்டுட்டு வந்துருது. அதுக்கப்புறம் இவரு எல்லாரும் தூக்கி போட்டு, அப்புறம் அம்மா கண்ணு ஒரு அம்மா அதெல்லாம் காப்பாற்றி வைக்குது. இதெல்லாம் நடந்தது வரலாறு, பாரதியோட வரலாறுல, புதுவையில. இது எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாழ வரலாறுக்குள்ள கொஞ்சம் கூட நேர்மையில் விலகாம வாழ்ந்த ஒரு வரலாறு எனக்கு பாரதியில தெரியுது. வேற யாருலையும் எனக்கு வரலாறுக்குள்ள தெரியல. அதாவது வரலாறுல பொண்டாட்டிக்கு நேர்மையா நடக்கணும். நான் பேசுற கொள்கை வேற, என் பொண்டாட்டி வேற, அப்புறம் எங்க குடும்பம் வேற, அப்புறம் சமுதாயம் வேற, நான் எழுதுற பாட்டு வேற இருக்கக்கூடாது. அந்த நான் எது எனக்கு சத்தியம்னு தெரியுதோ, அவர் விநாயகனையும் கும்பிடுவாரு, அல்லாவையும் கும்பிடுவாரு, இயேசுவையும் கும்பிடுவாரு, சிவனையும் கும்பிடுவாரு, பாரதியையும் கும்பிடுவாரு. விநாயகர் நான்மணி மாலைன்னு ஒரு நூல் எழுதுகிறார் பாரதி. அது ஒரு மிகப்பெரிய நூல். அதுக்குள்ள மொத்தத்தையும் கொண்டு வருவார் அவருடைய நிலவரத்தை. அப்ப என்ன சொல்லுவார்னா, இதெல்லாம் கடவுள் தான். கடவுள் அப்படிங்கிறது என் மனநிலைப்படி நான் ஏமாத்திக்கிட்டு ஒன்றே தேவன் சொல்றதை இதுக்குள்ள பாக்குறேன், அதுக்குள்ள போக பாக்குறேன், நடுவுல நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். நான் அதை அதுக்கு தாண்டறதுக்கும் இல்லை, இதை விட்டு போறதுக்கும் இல்லை. தான் லெவலில் என்ன தெரியுதோ அதை தெளிவா நிக்கிறேன். அதுவேதான் கிடைச்ச காசை எதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு போட்டி வர்றப்ப அவன் அடுத்தவனுக்கு கொடுக்கறதா இல்ல மனைவி பிரச்சனையா. இப்ப நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, இப்ப என் கூட கொஞ்சம் பேர் இருப்பாங்க. இப்படி ஒரு இடத்துல நடந்து, நான் ஒரு வீட்டுல இருந்தேன். அங்க புதுசா ஒரு ஆள் வராங்க. அவங்களுக்கு வீட்டுல இருக்கிறவங்க பிரச்சனை, ஏதோ சின்ன பசங்க தானே, விளையாட்டுல ஒரு சண்டை வருது. அப்போ இந்த வீட்டுல இருக்கிற அவங்கள நானும் அதிகமா திட்டுறேன். நீ ஏன் அதுகிட்ட, அவங்க வராங்க, அந்த அது பண்ண தப்புக்கு ஏன் எங்க வீட்டு பசங்களை நீங்க திட்டுறீங்க? அம்மா, வந்தவங்களை நாம குறை சொல்லக்கூடாது, இருக்கிறவங்களை தான் நாம அதிகமா திட்டணும். உங்க கூட யார் அதிகமா இருக்கிறாங்களோ அவங்கள தான் நீங்க அதிகமா கண்டிக்கணும். வர்றவங்களை நீங்க எந்த எல்லையில வச்சுக்கிறீங்களோ அதுலதான் நிக்கணும். அப்ப பாரதி பொண்டாட்டிக்கு ஒழுங்கா இல்ல, அடுத்தவனுக்கு தான் தானம் பண்ணிட்டான நீங்க சொன்னீங்கன்னா அது எந்த அளவுக்கு அது தெளிவானதா இருக்கும்? அவன் குடும்பத்தை ஒழுங்கா நடத்தலையா அப்படின்னா அவங்க வந்து விமர்சனம் பண்றாங்க. அதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க வாழறப்பதான் அந்த மனநிலை புரியும். விட்டுட்டு வந்தா புரியாது, அதுல இருந்து விலகினா புரியாது. இது எதுக்குடா தச்சுறோம், இது நம்ம இதுக்கு மேல பேசாத இருப்போம் அப்படின்னா முடியாது. அதுக்குள்ள கொஞ்சம் கூட தளராம குடும்பத்திலையும் சமுதாயத்திலையும் நாட்டிலையும் பாட்டிலையும் முயற்சி பண்ணது பாரதி. அது எதுக்கு இதை சொல்ல வரேன்? இந்த பொய்யும் காமமும் அண்டாம இருக்கிற விஷயத்துக்கு அது உதவும். அதுதான் ஆன்மீகத்தை காட்டி கொடுக்கும். நீங்க பொய்யையும் காமத்தையும் விட்டுட முடியாது, நீங்க விட முடியாது. அதை விட முடியுமா? அத அதுக்குதான் இப்படி சொல்லுவேன். இப்ப பாரதிக்கு எப்படி சொன்னோம் அதே மாதிரி ஒரு ஆள், இவன் கோயிலுக்கு வந்தாச்சு, சாமியை பத்தி தெரிஞ்சாச்சு, பாம்பன் சாமி வரைக்கும் படிச்சாச்சு. இவன் திருந்தனும்,
என்ன பண்ணா திருந்தலாம், என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கணும். அப்பதான் நாம இப்படி போய் இவனை பத்தி குறை சொல்லி வாழ வேண்டியதா இருக்கு. அவங்கிட்ட நாம எதுக்கு போறோம், ஏன் இவரை பத்தி அவங்கிட்ட குறை சொல்லணும், அவங்கிட்ட என்ன இருக்குது, எதுக்கு இந்த வேலை அப்படின்னு முதல்ல ஆராய்ச்சி பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஏன் நாம எது இப்போதைக்கு நமக்கு சரின்னு தெரிஞ்சோ அந்த பக்கம் நிப்பமே. ரெண்டும் சரின்னு நான் சொல்ல வரல, நீ இங்க இருந்துகிட்டு அங்க போற, அங்க இருந்துகிட்டு இங்க வர இல்ல, அதை விட்டுட்டு இதுதான் சரின்னு அன்னைக்கு உனக்கு தெரியறதுல போய் அதுக்காக எதிராகும். நல்லா கேட்டுங்க, நடுநிலை நீங்க யாரும் வைக்க முடியாது. அது ஏமாத்துறதுன்னு பேரு, சூழ்ச்சியின் பேரு. இங்க இருக்கிற மனிதர்கள் அல்லது இப்ப சமகாலத்துல நாம வாழற வாழ்க்கை உள்ளவர்கள் நடுநிலை வைக்கிறவன்னு ஒருத்தனம் கிடையாது. நடுநிலை வைக்க உங்களால முடியாது. ஒண்ணு வயிற்று பசி இல்ல வாழ்க்கை பிரச்சனை, ஏதாவது ஒண்ணு உங்களை சொல்ல பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப நான் என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, இதெல்லாம் தாண்டி என் மூளைக்கு எட்டின அளவுல இதுதான் சரின்னு ஒண்ணு நான் பிடிச்சி அது பக்கம் நிற்கும் போது அதுக்கு எதிரானது மற்றது. அப்ப எது உன்னை காப்பாத்துதோ அது சரியானது. அப்படி வளர வளரத்தான் நான் கூட கும்பிடு அல்லது குனியற வேலை வருது அப்படிங்கறதுல இருந்து வெளியே வர முடியும். நான் இதுக்காக இறங்கி போறேன் அப்படின்ற விஷயம் இல்லாம முதல்ல அதுல நிமிர்ந்து நிக்கிறதுக்கான வாய்ப்பு அங்கதான் தொடங்கும். அதுதான் அடிக்கடி உங்களுக்கு சொல்றது. இதுதான் இது பாம்பனார் மேல இருக்கிற முட்டாள்தனத்துல அடுத்தவங்களை திட்டக்கூடாது. பாம்பனார் மேல எனக்கு நான் எதை செய்யறேன், எது சரியானதுங்கிறதுல வரணும். ஏதோ இங்க பாம்பனார் தான், இதை தவிர வேற ஒண்ணும் இல்லைன்னீங்கன்னா அது உங்களை விடவும் முட்டாள் வேற ஒருத்தம் கிடையாது. பாம்பனாருங்கிறவர் வள்ளலாருக்கு அவரு பேருக்கு அவருக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா தப்பு. அதுக்கு உனக்குன்னா தகுதி இருக்கு. உனக்கு என்ன தகுதி, முதல்ல என்ன இருக்குது, பாம்பனார் பாட்டை படிக்கிறதுக்கு தகுதி இருக்குது, பாம்பனாருக்கு வட்டி சொல்றதுக்கு தகுதி இருக்குது, பாம்பனாரை சுத்தி சுத்துறதுக்கு தகுதி இருக்குது, குப்பை பொறுக்கிற தகுதி, எல்லாத்துக்கும் தகுதி இருக்குது. ஆனா அது சரியில்லைன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? அப்ப நாம செய்யற முறை என்ன, அதுக்குள்ள நான் எதை கத்துக்கிறேன், எந்த பக்கம் நான் நிக்கிறேன். இதே பாம்பனார் தான் உயர்ந்தவர் சொன்னா அவருக்கு எதிரானதுல வரும்போது நிக்கணும். நீ ஒரு ஆளை எதிரியாக்க கூடாது. உங்களுக்கு இடைவெளி தெரியாம குழப்பம் வருது. அப்பதான் இப்ப பாம்பனார் சங்கரரை எதிர்க்கிறதை விடவும் வைணவர்களை எதிர்க்கிறதுக்கு வேலை பார்த்தாரு. ஆனா சோமசுந்தர நாயகர் சங்கரரை எதிர்க்கிறார், அவர் வேலை முடியுது. ஆனா ஏன் பாம்பனார் வைணவர்களை எதிர்க்கிறார் சொல்லுங்க பாப்போம். ஏன் எதிர்க்கிறார்? ஒண்ணும் தெரியாது. ஏன் எதிர்க்கிறாருன்னா அவங்க பிரச்சனை பண்றாங்க, எதிர்க்கிறார். சோமசுந்தர நாயகர் சங்கராச்சாரியார் சார்ந்தவங்க எதிர்க்கிறாங்க. ஏன்னா அவர் அங்க இருந்து தான் வந்தார், அது தப்புன்னு சொல்லிட்டு வெளியே வந்தார். அதனால அதை கொள்கை ரீதியா எடுத்து திருஞான சம்பந்தர் நிலைநாட்டுறார். அப்ப அவருக்கு வந்ததெல்லாம் என்ன ஆகுது, கோர்ட்ல போய் பெனால்டி கட்டி அதே வேலையை பண்றார். அடுத்தவன் திட்டம் அதே வேலையை பண்றார். அதாவது திட்டத்துல இருந்து பின்வாங்கல. ஆனா அதே மாதிரி பாம்பன் சாமியும் வேலை பார்க்கிறாரு. 7 வருஷம் நடக்கிறாரு, அத்தனை வருஷம் கேஸ் பாக்குறாரு, அத்தனை வருஷம் அலையிறாரு, எல்லாம் பண்றாரு. உங்களுக்கு சொகுசா இன்னைக்கு இடம் வாங்கி கொடுத்துருக்காரு, உட்காந்து சொற்பொழி கேட்கறதுக்கு. அதானே? அப்ப இந்த உழைப்புக்கு முன்னாடி பண்ணாருல்ல, அதுல துளியாவது சூடு சொரண வரணுங்கிறதான் பாம்பனாருடைய கொள்கையை தவிர பாம்பன் சாமி தான் வள்ளலார் இல்லையோ. உனக்கு அதுக்கு அதுவாயா வேலை? பாம்பன் சாமி கொள்கைக்குள்ள போனதுல நீ என்ன பார்த்த அப்படிங்கிறது தான் புரிஞ்சுக்கணுமே தவிர, அதை விட்டுட்டு இப்படி பேசினா பாம்பன் சாமி கொள்கையை எதிரி, அவருக்கான எதிரி நீ. அப்பதான் நான் இயங்குற தளம் தெரியும், நான் எதுல வேலை செய்யறேங்கிறதுல தெரியும். அதுக்குதான் குருன்னு பேரு. நான் குரு கிடையாது. அதுக்கு நம்மள புரிய வைக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க. இவ்வளவுதான் விஷயம். அதுக்கு இவ்வளவு நாள் ஆள் கிடைக்காம இருந்திருக்கலாம், அது வேற விஷயம். இப்போ நான் கூட நேற்று சொன்னேன், இப்ப இப்போ புதுசா ஒருத்தர் வராரு. உங்களுக்கு தெரியும், ஒரு தடவை இங்க ஒருத்தர் வந்தார், அப்படியே உட்கார்ந்தார். இங்க பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்தார். அவர்கிட்ட போய் ஐயா கிட்ட இதை கொடுத்துருங்க அப்படின்னாரு. அவரு நான் இங்கிருந்து பாக்குறேன், ஏதோ மொட்டை படிச்சுருந்தா நம்மளை பத்தி கொடுக்குறாரு பொழுது அப்படின்னு நான் நினைச்சேன். அப்புறம் பார்த்தா அவரும் வாங்கல, அவருக்கு சொப்பு. ஆனா 2-3 தடவை பார்த்துருக்கிறேன். அப்புறம் முடிச்சு வந்தோடனே, ஐயா உனக்கு கொடுத்தா வாங்க, என்னையா நீ எதுக்கு கொடுத்தாலும் வாங்க போற, என்ன தெரியும், நான் ஏதோ நம்மளை பத்தி திட்டி தான் கொடுக்குறாருன்னு நினைச்சேன். வாங்கினா அதுக்கப்புறம் போய் பின்னாடி போயிடாண்ட உட்காந்து கவர்ல பார்த்தா அது ஒரு 1000 ரூபாய் நோட்டு 9 இருந்தது. இது எதுக்கு நான் சொல்ல வராம, அதுக்காக உங்ககிட்ட கவர் கேட்க நினைக்க போறீங்க. அது மாதிரி ஒரு நடந்ததை சொல்றேன், இந்த ஏரியாவில் நடந்ததை சொல்றேன். இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, புதுசா ஒரு ஆள் கொடுத்தா விஷமா இருந்தாலும் வாங்கிக்கலான்ற நான் தெரியறது வேற. நான் புதுசா ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு 10 லட்ச ரூபாய் கொடுத்தா நீங்க வாங்கிங்களா வாங்க மாட்டீங்களா? வாங்கிங்களா வாங்க மாட்டீங்களா? வாங்குவீங்களா? இது மோசமா இல்ல இருக்கு.
எப்பா அது என்ன காசுன்னு தெரியாம பின்னாடியே போலீஸ் வந்தா என்ன பண்ணுவீங்க? அந்த பயம் இருந்தா வாங்க மாட்டீங்கல்ல. கொஞ்சம் யோசனை பண்ணி, ஐயோ இது என்ன காசுன்னு தெரியல. யார் யோசனை பண்ணுவாங்க? அத கொஞ்சம் மூளையும் நல்லவனும் தான் யோசனை பண்ணுவான். கொஞ்சம் மூளை இருந்து கொஞ்சம் நல்லவனா இருந்தாதான் இது என்ன காசோ. ஆக்சுவலி நீங்க நம்புங்களா நம்ப மாட்டீங்களா? இது வரைக்கும் கடன் கூட அயோக்கியங்கிட்ட இருந்து வாங்க மாட்டேன் நான். இது வரைக்கும் மேக்சிமம் அந்த காசு ஒழுங்கான காசா இருந்து கடன் வாங்கலன்னா அது உருப்படாதுன்னு எனக்கு தெரியும். இவன் அவரை விடுங்க. இப்ப உங்களுக்கு ஒரு ஆள் கொடுத்தா நீங்க வாங்கலாமா வாங்கக்கூடாதா? இப்ப வாங்க மாட்டீங்கல்ல, யார் கொடுத்தாலும் வாங்க மாட்டீங்க. இப்ப நீங்க தெரிஞ்சவங்க கொடுத்தா வாங்குவீங்கல்ல, தெரிஞ்சவங்க எல்லாரும் கொடுத்தாலும் வாங்கிடுவீங்களா? அவர் 1000 இடத்துல கொள்ளடிக்கிறவரு, நமக்கு தெரியாம கள்ள மார்க்கெட் பிசினஸ்ல இருக்கிறாரு, அவர் கொடுத்தா நான் வாங்குவேன். எப்பா இவன் எங்க அடிச்சான்னு தெரியல, அந்த பாவத்தை கழிக்கிறதுக்கு நம்மகிட்ட வேணாம் தர்றான் போது. ஐயோ இது ரொம்ப எனக்கு அப்படி ஒரு நண்பர் போன் பண்ணி ஒரு ஊர்ல இருக்கிற நிலத்தெல்லாம் வித்து கேட்டாரு, எப்ப ஆள விடு, நமக்கு காசு வேணா கடன் வேணாம். இது எதுக்கு நான் சொல்ல வருவேன் அப்படின்னா, அவன் நம்ம கிட்ட அதை தள்ளிட்டு அந்த புண்ணியத்துல அவன் திருட்டு. நம்ம இது ரொம்ப ஷார்ப்பா நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஒரு நல்லது பண்ணணும் பாமன் நினைக்கிறார். எப்படி பண்ணுவாரு? அவருக்கு ஒரு நல்லவன் கிடைக்கணும், அது நல்ல இடமா இருக்கணும். அப்படி இல்லைன்னா அதை பண்ண முடியாது. ஆனா அதுக்கு அது வரணும், உங்களுக்கு அதை பண்ணணும் தான். ஆனா அதுக்கான ஆள் கிடைக்காது. ஏன் தெரியுமா? உங்களை வச்சு எனக்கு பண்ணிட்டா நீங்க பண்ற அயோக்கியத்துக்கு அப்புறம் பாமன் சாமி சப்போர்ட் பண்ணணும். தேவையாவது இது தேவையில்லை. அதுக்கப்புறம் எனக்கு எப்படி பண்ணுவாரு? சரி அதை பண்ண முடியாதுப்பா, இவருக்கு ஒன்னா அயோக்கியம். சரி அப்ப என்ன பண்ணுவார் பாமன் சாமி? அதால என்ன மரியாதையோ அதை வேற மாதிரி கொடுப்பாரு. இப்ப இதுதான் திங்கிங்க்கு இடம் கொடுக்கணும். யாருக்கு? குரு மார்க்கத்துக்கு இதுக்கெல்லாம் இடம் கொடுக்கணும். நீங்க அதுதான் பரபரக்க வேண்டாம் பலகாலம் சொன்னேன், வரவர கண்டு ஆராய் மனமே ஒருவருக்கும் தீங்கு நினையாதே. அதை விட உங்களுக்கு மகா வாக்கியம் இருக்குதா? அதை விட மகா வாக்கியம் கிடையாது. அதாவது நீங்க அதுக்குள்ள நிக்கிறதுக்கு நாம எவ்வளவு வலியை தாண்டி எதுக்காக நிக்கிறோம், எப்படி நிக்கிறோம் வந்தாதான் இந்த பொய் காமம் என்கிற உலகத்திலிருந்து வெளியே வர முடியும். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன். திருநாவுக்கரசர் பாட்டு, திருஞான சம்பந்தர் பாட்டு, இன்னும் 10 நான் ஒண்ணு பண்ணிருக்கிறேன். ஆதிசங்கரோட கனகதாரா ஸ்தோத்திரம், அதாவது பொன்மழை பொழியும் பதிகம். அத கண்ணதாசன் பண்ணிருக்கிறாரு. ராமகிருஷ்ணா மடத்திலையும் கிடைக்கும். இது பத்தாம இதுல ரொம்ப தெளிவா இல்லை, நான் ஒண்ணு பண்ணிருக்கிறேன். எது? ஆதிசங்கரோட கனகதாரா ஸ்தோத்திரத்தை தமிழ்ல நான் ஒண்ணு பண்ணிருக்கிறேன். அது கிடைக்குது 10 ரூபாய்க்கு. ஏன்னா தங்கம் வேணும் பணம் வேணும்னு நினைக்கிறவங்க வாங்கி படிக்கிறதுக்காக என்ன அந்த பதிப்பத்துக்காரன் கேட்டா, சரி பரவாயில்ல இதெல்லாம் வாங்கி கொஞ்சம் அதுக்குள்ள தத்துவமா இருக்கட்டும் அப்படின்னு நான் அதை ஒண்ணு பண்ணி கொடுத்துருக்கிறேன். அது திருஞான சம்பந்தர் பாட்டு, கனகதாரா ஸ்தோத்திரம், அப்புறம் என்ன இருக்குது சண்முகோசம், மொத்தத்தையும் பச்சா காசு வருமா வராதா? சாதாரண சொற்பொழி வளர்கிட்ட கேட்டா வரும்ன்றான். என்கிட்ட கேட்டா நான் வரும் ஆனா வராதுன்னு சொல்ல மாட்டேன். என்கிட்ட கேட்டா உனக்கு வருமா வராதா? இதுதான் பேசு. காசு வருமா வராதான்னு என்ன கேட்டா வரும் தானே அருளாளர்கள் பாடி வச்சுக்கிறாங்க. வறுமைக்கு பிறந்தவங்க ஒருத்தன் பாடினே இருக்கிறான். நான் திட்டம் நினைக்காதீங்க, உங்களை யாரையும் திட்டல. நீங்க ரெண்டா புரிஞ்சுக்கணும். கொள்கைக்கு பிறந்தவனும் வறுமையில பிறப்பான், வறுமைக்கு இந்த மாதிரி பொய் கொலையில மாட்டிக்கிட்டும் வறுமைக்கு பிறப்பான். அப்படின்னு 2 விஷயம் இருந்தா இல்லையா? அதுதானே நான் விளக்கம் தெரிஞ்சு வரையில நேரம் பாட்டுல சொல்லிட்டாருல, மது குடிக்கிறவனுக்கு இப்ப நீ இந்த மாதிரி எல்லாம் இருந்தீங்கன்னா அடுத்த ஜென்மத்துல வறுமைக்கு பிறப்படா அப்படின்னு தானே அவர் சொல்ற. இப்ப நான் என்ன கேட்டா, அடுத்த பொறுப்புல எனக்கு எங்க அப்பா அம்மா சின்ன வயசுல செத்து போயிடண்டான்னு நினைக்கிறேன். ஏன் நினைக்கிறேன்? இந்த பொறுப்புல சொல்லல, நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது எனக்கு அப்பா அம்மா இருக்கக்கூடாது, செத்து போயிடணும்னு நினைப்பேன். ஏன்னா அதுங்க தொல்லையில கடைசி வரைக்கும் நாம மாட்டிக்கிட்டு ஞானத்துக்கும் போகாம ஊனத்துக்கும் போகாம அதுல மாட்டிக்கிட்டு நாம அதுல முழிக்கிறோம்ல, பாசத்துல அவங்க சொல்ற மாதிரி மாட்டிக்கணும்ல. இப்ப இந்த பிறப்புல மீற முடியலங்கிறதுனால நம்ம கோயிந்தா முருகா அந்த பிறப்புல இது மாதிரி பண்ணாதா அப்படின்னு நம்ம கேட்கிறோம்ல. இப்ப எதுக்கு நான் அதை சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்ததான் கான்செப்ட். எது? பாம்பன் சாமி சொல்றேன். இப்ப நீங்க இது பண்ணா இப்படி ஆவீங்க அப்படிங்கிறாருல்ல, அப்ப என்ன அர்த்தம்? அதை எப்படி புரிஞ்சுப்போம்? தேவர் அணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்து ஒழுகலான்னு திருவள்ளுவர் சொல்றாரு. நல்லவனும் ஒரே மாதிரி அவஸ்தை, கெட்டவனும் ஒரே மாதிரி அவஸ்தை. நல்லவன் மாதிரியே கெட்டவனுக்கு நடக்கும், கெட்டவன் மாதிரியே நல்லவனுக்கு நடக்கும். இப்போ ஒருத்தன் பிச்சை எடுத்து ரொம்ப, அதாவது ரோட்ல உட்காந்து பிச்சை எடுத்தே வாழணும், அவன் பக்கத்திலேயே பிச்சை எடுக்காம ஒரு சித்தர் உட்காந்துட்டு இருப்பார். ஆனா பிச்சைக்கார ஒருத்தர் தான் இருப்பார். 2 பேரும் ஒரே மாதிரியா? இவர் இதோட பிறப்பு முடிஞ்சது, அவனுக்கு இன்னும் இருக்குது பிறப்பு. அப்ப 2 பேரும் ஒரே கோலத்தில் தானே இருக்கிறாங்க. ஆனா நீங்க உங்களுக்கு தெரியாது இல்ல. அது அதே மாதிரிதான் நானு
எனக்கு போன பிறப்புல அவ்வளவு பணத்தை சம்பாதிச்சு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஏமாத்தி இனிமே பணமே வேண்டாண்டா சாமி, இதை வச்சுதாண்டா இந்த ஊர்ல எல்லாம் என்ன ஏமாத்தலாம் அப்படின்னு போன பிறப்புல கேட்டதுனால இந்த பிறப்புல என்ன வறுமைக்கு பிறக்க வச்சான் அப்படின்னு எப்ப தெரியும்? தெரியவே தெரியாது. நீங்க தான் பாட்டு படிச்சிருக்கீங்களா, கனகதார தோத்திரமும் திருஞான சம்பந்தர் பதிப்பேச்சியும் வறண்டு போய் படிச்சிருக்கீங்களா? போன பிறப்புல கேட்டது கடவுளுக்கு ஞாபகம் இருப்பான், இந்த பொருள்ல உனக்கு ஞாபகம் இல்லை. அது வர்ற வரைக்கும் நீ பிறண்டு படித்தாலும் வராது. ஏன்னா கடவுள் தானே சத்தியவான். உங்களுக்கு தான் மூளை இல்லை, உங்களுக்கு போன பிறப்பு ஞாபகம் இல்லை. அவன் கொடுத்த வாக்க மீற முடியாது. அப்ப போன பிறப்புல நீ காசே வேணாம்டாப்பா, இந்த பிறப்புல அதாண்டா உன அதை உணராத நீ ஏன்டா பாட்டை பத்தி அவன் உயிரை இருக்கிறன்னு அவன் கேட்பானா இல்லையா? அதுவும் இதேதான். இந்த பொறுப்புல நீங்க உயர் பதவியில போய் ஊர்ல இருக்கிற அயோக்கியத்தனம் பண்ணிட்டு அடுத்த பொறுப்புல பிச்சைக்காரமா பிறப்புன்றதும் ஒண்ணுதான். இது நான் அடிக்கடி ஏன் சொல்றேன்னா, உயர் பிறப்பு பதவியில இருக்கிற யாரும் அநியாயம் பண்ணக்கூடாது. சாமி போட்டாவை எதிர 1000 போட்டாவை டேபிள்ல வச்சுருந்தா அதிக அயோக்கியத்தனம் அதிகமா பண்ணுவான். முதல்ல அந்த அலுவலகங்களை ஒட்டி கோயில் இருக்கிறதே தப்புன்னு நான் இவன் போய் சாமிக்கு போறதுக்கு இவனுக்கு என்ன வேலைக்கு தான்? அங்க உள்ள இருக்கிற வேலையை செய்யும். முதல்ல அங்க ஆபீஸ்ல போய் உட்காந்து கிடப்போம். இவர் கோயிலுக்கு போய்கிறாராம், கோயிலுக்கு போறா குடிக்க போனாலும் யாருக்கு தெரியும்? ரெண்டும் ஒண்ணு தானே அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். அதாவது உங்களுக்கு தெரியும், இதை அரசாங்கம் வாய்ப்பா பயன்படுத்திட்டு 5 பேர் இருக்க வேண்டிய வேலையை 2 பேர் போடுறாங்க. அதனால அவன் என்ன பண்றான், ஏன்னா 2 பேர் வேலையை 5 பேர் வேலையை நாங்க 2 பேர் செய்யறோம் பய அப்படின்ட்டு அவன் கோயிலுக்கு போயிடறான் பூட்டி எடுத்து. அப்ப அவன் பார்க்க அவன் நியாயமாயிடுறான், அவன் நியாயவாதின்றான். அப்ப எவன் தான் யோகியதுல? இதுதான் உலகமாவே இருக்குதுங்கிற. எது களவும் காமமும் உலகமாவே இருக்குது. அதுதான் கருணையில ஆட்சி கட்டிக்கு ஒழிகிறார் வள்ளலார். அப்ப இதுக்குள்ளதான் நீங்க எந்த அளவுக்கு செம்மையா இருக்கிறீங்களோ கண்டிப்பா கடவுள். இந்த கடவுள் இல்லாம இல்ல, மரணம் இல்லா பெருவாழ்வு இல்லாம இல்ல. அது இல்லாம இருந்தா இவ்வளவு பாட்டு இவ்வளவு அருளாளர்கள் தமிழ்ல இல்லவே இல்லை. உலகத்துல எவனுக்கும் கிடைக்காத தகுதி அது நமக்கு. திருஞான சம்பந்தர், காரைக்கால் அம்மையார், திருமூலர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசர், இங்க வந்த குமரகுருபரர், குமரகுருதாசர், வள்ளலார், தாய்மானவர் மொத்த பேரும் கடவுளை அனுபவிச்சு சொன்னா இவங்க எல்லாம் பொய் சொன்னான்னு சொன்னா விட்டுலாமா? கோபம் வரணுமா இல்லையா? வருதா? வராது. ஏன்னா உங்களுக்கு ஒழுக்கமும் கோபமும் வர்றதுக்கு கொள்கை கிடையாது. வரல, வருதுன்னு நீங்க சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா நான் பார்த்துருக்கிறேன். நீங்க அமைக்கப்படா இருப்பீங்களா அமைக்கி இருப்பீங்களான்னு தெரியாது. அதாவது இதுக்குள்ள எனக்கு தெளிவா இருக்கும் போதுதான் அதுக்குள்ள எனக்கு கோபம் வரும். அந்த கோபத்துக்கு பேர் தான் தெளிவு. அதனாலதான் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்? பாம்பன் சாமி போட்டோ வச்சு பார்த்துட்டு பச்சின்னு உட்காந்துருது இல்ல. நீங்க தெளிவா இருந்தா உங்களுக்கு அந்த அன்னைக்கு இருந்த பாம்பன் சாமி கண்ணில் எதிர வருவார். எந்த பாம்பன்? நீங்க கொள்கையில தெளிவா இருந்தீங்கன்னா வள்ளலாரோ பாம்பன் சாமியோ திருஞான சம்பந்தரோ அந்த உருவத்தோட உங்க கண்ணு எதிர வருவாங்க, உங்க கூட இருப்பாங்க. இதான் தெளிவு குருவின் திருமேனி காண்டல். நீங்க ஏதோ சும்மா இங்க பாக்குற அங்க பாக்குற அவர் போட்டோவை பாக்குற ஒரு சிலையில பாக்குற அதுல பாக்குற இதெல்லாம் அப்பால அதான் தெரிஞ்ச கதையாச்ச. இந்த அனுபவத்துக்கு நான் எப்படி பிறந்தாலும் எனக்கு வந்திருக்கிற மனநிலை பிரச்சனையை தாண்டி இதுதான் பிரச்சனை. இதை நம்ம எப்படி வெற்றி கொள்றது? பிறப்பை வெற்றி கொள்றதுன்னா என் பிறப்புல இப்படி பிறக்க வச்சான்பா கடவுள், அவனுக்கு அடிமையா பிறக்க வச்சுட்டான், இல்ல என்ன பொய் சொல்ல வச்சுட்டான், இல்ல என்ன குரோதம் பண்ண வச்சுட்டான், இல்ல என்ன கேவலமாக்கிட்டான், எல்லாம் ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிக்கணும் நம்ம பிறப்புல. ஆனா இதை வெற்றி கொள்றதுலதான் என் பிறப்பு. வறுமையில நான் வெற்றி கொள்றதுக்காக பாராயணம் படிச்சா வறுமையை வெற்றி கொண்டுடுவான். அது அயோக்கியத்தனம் ஒரு வகையில. நீங்க வேணா வேற சொற்பொழிவு கேட்டீங்கன்னா பாராயணம் படிக்க காசு வரும், அது வேற. இது கொள்கை. நீங்க பொதுமக்களுக்கு சொல்லிடுவான், என்ன சொல்லிடுவான்? ஈவது ஒன்று எமக்கு இல்லையே அதுவோ உனது இன்னொரு ஆவடுத்துறையாரனே படிக்கன்னு சொல்லுவோம், அல்லது திருவிழி மேலே படிக்கணும். அது மற்றவங்களுக்கு இந்த கழிச்சு கண்ணாண்ட போறவங்களுக்கு அது வேற விஷயம். உள்ள வந்துட்டா வறுமையில் இருக்கிற உனக்கு உய்வினை நாடாது இருப்பது ஊனம் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள நீ என்ன கத்துக்கிட்ட பார். உனக்கு பிறப்பு வெற்றி அடைந்து இழந்து போகாத வாழ்வு. இதான் மாபாதகத்தை வெற்றி கொள்ளும். நாம எல்லாரும் பாதகர்கள் தான். எப்படி தெரியுமா? எப்படி பாதகர்கள்? எந்த கட்டத்துல பிறந்தவனுக்கும் நல்லது கெட்டதுன்னு ஒண்ணு இருக்கும். பாம்பன் சாமி வன்சனிங்கிறாருல, அது ஏதோ கலவை எனும் ஓர் வன்சனின்னு தானே சொன்னாரு. அதானே சொன்னாரு. ஆமா,
அதாவது ஆமா களவு எனும் ஒரு மனுஷனின்னார்ல, இப்ப சனியை விட்டுருங்க. இந்த திருடர் சொன்னாரு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எந்த கட்டத்துல நல்லவன் கெட்டவன் உட்கார்ந்து இருந்தாலும், இப்ப ராமன் சொல்லுவாங்கல்ல, எல்லாம் நல்ல கோள்கள் இருந்து பிறந்தாங்க, அவனுக்கும் பாதகம் உண்டு. தரம் சிரம் உபயம் சொல்ற எதுக்கும் பாதகம் கண்டிப்பா இருக்குதா இல்லையா? பாதகம் இல்லாம பொறுப்பு கிடையாதுல்ல. அப்ப நாமெல்லாம் பாதகர்கள் தானே. ஆமா, யாரு இல்ல, நீங்க பாதகர்களா இல்லாம இருக்கலாம், ஆனா பாதகம் இல்லாமல் பிறப்பு இல்லை. அப்ப பாதகம் அப்படிங்கிறதுக்குள்ள நான் எவ்வளவு பாவம் செஞ்சேங்கிறது உங்களுக்கு காண்பதற்கு தெரியாது. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் பிறப்போட செட்டு, அந்த செட்டப் சூழல். நான் எப்படிப்பட்ட தாய் தந்தைக்கு பிறந்த, எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது, இதை தாண்டி அவங்க குடைச்சல் எங்க இருக்கு? உங்களுக்கு குடைச்சலாவே இருக்கும் சார், அதுதானே உங்களுக்கு பிரச்சனை. அது சில பேருக்கு காசு மேல ஆசையே இருக்காது, ஆனா அடுத்தவங்க காசை கேட்டே நச்சரிப்பாங்க. அப்ப பிரச்சனை கடவுள் என்ன பண்றான், நீ போறையா தெளிவடைறியா, அங்க வைக்கிறான்ல புள்ளி. அப்ப அதுல எப்படி ஜெயிக்கிறது? அதேதான் பிறப்புல எல்லா விஷயத்துக்கும் நமக்கு நாம நினைப்பு ஒண்ணு இருக்கும், மோதல் ஒண்ணு இருக்கும். இந்த நினைப்புக்கும் மோதலுக்கும் இடையில நம்மள தெரிஞ்சுக்கிட்டு அதை வெற்றி கொள்ற முறைக்கு கடவுள் நீங்க நின்னீங்க, நீங்க சரியானவங்கன்னு சொன்னா அதை வெற்றி கொள்ற முறைக்கு வழி நடத்துவான். அப்படி இல்லைன்னா மறுபடியும் உங்களுக்கு பாதகம் தானே தவிர அதுக்குள்ள வேற வழியே இதுக்குள்ளதான். அதாவது என்னுடைய தனிப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, அல்லது உண்மையிலேயே அனுபவத்துக்குள்ள நீங்க வந்தீங்கன்னாலும் சரி, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை தான். அதான் பிறப்பு. அதுக்குள்ள நீங்க நல்லவங்களா நின்னு அந்த இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு இல்லாத ஒரு நேர்மைக்கு நிக்கிற காலத்துல உங்க பிரச்சனையில, அதாவது பணம் இல்லாதது பிரச்சனை தானே, அது பணம் தந்து பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடாது. ஏன்னா போன பிறப்புல நீ கேட்ட, இங்கதான் ஆன்மீகவாதிக்கு அவன் கொண்டு பண்றான் யாரு, கடவுள். அதனால என்ன பண்ணுவான்னா, உனக்கு என்னென்னலாம் அது இல்லாம நடக்கலையோ, அது இல்லாம என்னென்ன மாதிரி மத்த பிரச்சனையோ அதெல்லாம் ஒழுங்குபடுத்தி உன்னை மைல்டா கொண்டு வருவான். இதுக்குள்ள கொஞ்சம் தருக்குனாலும் அவ்வளவுதான். அப்படியே மிதமா கொண்டு வர்ற இடத்துலதான் நாம இந்த பாதகத்தை வெல்ல முடியுமே தவிர, அப்படி இல்லைன்னா இந்த உலகம் மாதிரி இருக்கிற களவு காமத்துக்குள்ள கண்டிப்பா எங்கேயாவது துக்கி சின்ன பின்னம் ஆயிடும் அப்படிங்கறதுதான் முடிவு. இதை கடக்கிறதுக்கு அடுத்ததா வழிபாட சொல்ல போறார். அது வரைக்கும் நாம் இந்த பாதகத்திலிருந்து வெற்றி அதாவது எப்படி பிறந்திருக்கிறோம் என்பதையும், அதை வெற்றி கொள்வதற்கு எந்த நேர்மை வேண்டும் என்பதையும் நீங்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்பதை சொல்லி இந்த அளவிற்கு தள்ளு நிறுத்திய திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி.